அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை எண்ணமயமானது. எண்ணங்களே வாழ்க்கையின் வண்ணங்களை தீட்டுகின்றன. வாழ்க்கை ஒரு வானவில். எண்ணங்களைப் போலவே வாழ்வின் வண்ணங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். அதுபோல மனிதர்களின் எண்ணங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கை சக்கரம் ஒரு நாள் எல்லாமுமாய் இருந்தது, இன்று ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. ஒன்றுமில்லாமல் இருந்தது, இன்று எல்லாமுமாய் ஆனது. மிகப்பெரிய ஆழமான ஒரு கவிதை. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை சக்கரம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில்லா வாழ்க்கையில் கணவன் மனைவியுமாக இன்பமாக இருந்தவர்கள் பலர் பிரியும் அளவுக்கு சில மனக்கசப்புகள் வந்து விடுகின்றன. இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இன்று நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய நவீன வாழ்க்கை மற்றும் பணமின்மை என்ற 2 தலைப்புகளில் இன்றைய பட்டிமன்றம் தொடங்க இருக்கிறது. இன்றைய காலத்திற்கு ஏற்ற தலைப்பு. இந்த 1 மில்லியன் ஸ்வீப்ஸ் பட்டிமன்ற குழுவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற திரு குமரிராஜன் வங்கி மேலாளர் அவர்களுக்கு, அவர்கள் இந்த தளத்தை ஏற்படுத்தி பேச்சில் ஆர்வம் கொண்டுள்ள எத்தனையோ பேருக்கு இந்த தளத்தை கொடுத்து கொண்டு மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவருடன் சேர்ந்து நானும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மிக பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு காத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தோழமைகள், நண்பர்கள், பார்வையாளராக இருக்கின்ற பார்வையாளர்கள், நடுவர் விவேகானந்தன் ஐயா அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு என்பது எல்லோருக்குமே கிடைக்காத ஒரு எட்டாக்கனிதான். இதை சரியாக பயன்படுத்துபவர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய மேடைகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அனைவரும் உங்களுடைய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி இப்பொழுது அவையை நடுவர் விவேகானந்தன் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நன்றி அம்மா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கை முழங்கு என்ற பாரதிதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்கு அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம 1 மில்லியன் ஃபவுண்டேஷன் குமரிராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த அமைப்பாளர் அனைவர்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழு சார்பாக மிகப்பெரிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் மாறிவிட்டது. கடிகாரம் வேகமாக ஓடுகிறது. மனிதன் வானத்தை வென்று விட்டான். கடலின் ஆழத்தை அளந்து விட்டான். கைபேசியில் உலகையே கைப்பற்றி விட்டான். ஆனால் தனக்கு அருகில் இருக்கும் மனதை மட்டும் புரிந்து கொள்ள இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறான். வீடுகள் உயரமாய் கொண்டே செல்கின்றன. ஆனால் இதயங்களுக்கு இடையே உள்ள தூரமும் உயர்ந்து கொண்டே செல்கிறது. வருமானம் அதிகரிக்கிறது. வசதிகள் பெருகுகின்றன. தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்கிறது. ஆனால் உரையாடல் குறைந்து கொண்டே போகிறது. பொறுமை குறைகிறது. புரிதல் குறைகிறது. ஒரு காலத்தில் ஒரே தட்டுல சாப்பிட்ட குடும்பங்கள் இருந்தன. இன்னைக்கு ஒரு வீட்டுல இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒரு திரையை பார்த்து கொண்டே வாழ்ந்துகிட்டு இருக்கு. வீட்டுல ஒய்ஃபை ஃபுல் சிக்னல், ஆனா இதயத்துல நோ சிக்னல். இதோ இந்த மாற்றங்களின் மத்தியில ஒரு கேள்வி. திருமண வாழ்க்கை கசப்பாவதற்கு நவீன வாழ்க்கை முறையா, பணமில்லா குறையா என்ற மிக ஆழமான, அழகான, மிக அவசியமான ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பொருந்தக்கூடிய தலைப்பில் நாம் இன்னைக்கு சிந்திக்க ஒன்று கூடியுள்ளோம். இந்த நேரத்துல உலக பொதுமுறையான திருக்குறள் இல்லறத்தின் அடித்தளத்தை ஒரே குரல்ல கூறுது. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது. வள்ளுவர் பணத்தை முதல்ல சொல்லல, பதவியை முதல்ல சொல்லல, அன்பையும் அறத்தையும் தான் முதல்ல வச்சிருக்காரு. ஏன்னா அன்பு இல்லாத வீட்டுல செல்வம் இருந்தாலும் அது வெறும் கட்டடம் தான். அன்பு நிறைந்த வீட்டுல வறுமை இருந்தாலும் அது கோயில் தான். அந்த அன்பை கசப்பாக்குவது எது? அதை இனிமையாக்குவது எது? இன்று நம் பேச்சாளர்கள் தங்கள் வாதத்துகளால விளக்க போறாங்க. தங்கள் சிந்தனையால நம்ம ஆராய்வோம். இறுதியில ஒரு உண்மை நம்ம மனதார ஏற்றுக்கொள்வோம். வாருங்கள், வாதங்கள் வெல்லட்டும், வார்த்தைகள் மலரட்டும், உண்மை நிலைக்கட்டும். இனிதே இந்த பட்டிமன்றத்தை தொடங்குவோம். இந்த பட்டிமன்றத்துல நமக்கு 2 அணிகள். முதல்ல நம்மளுடைய நவீன வாழ்க்கை முறையா அப்படின்ற இதுக்கு நம்மளுடைய இணைந்திருக்கக்கூடியவர் நம்மளுடைய மில்டன் ராஜசேகர் சார். அவர் ஒரு 75 வயது இளைஞர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஆளுமை. கிட்டத்தட்ட பிகாம், எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. வாழ்நாள் சாதனையாளர் விருது டோஸ்ட் மாஸ்டர்ல இருந்து கிடைச்சிருக்கு. 2 புத்தகத்தோட ஆசிரியர் அவரு. அதே மாதிரி கிரீன் அம்பாசிடர். இந்த மாதிரி நிறைய அவரோட தினமும் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அதாவது எப்படின்னு கேட்டோம்னா எப்பயுமே ஒரு ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே பொருத்தி பார்க்கக்கூடிய நபர் தான் நம்மளுடைய மில்டன் ராஜசேகர் சார். அவர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அதே மாதிரி அந்த அணியில
எமிமால் அம்மா வந்திருக்காங்க. அவங்க வந்து கவிதாயினி. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 24 வருஷத்துக்கு மேல வந்து அரசு பள்ளி ஆசிரியராக இது பண்ணிட்டு இருக்காங்க. கலந்துரையாடல் அந்த பேரவையில தொடர்ந்து சொற்பொழிவு கொடுத்துட்டே இருக்காங்க. நேர மேலாண்மையை கடைபிடிப்பவங்க. அதுக்கடுத்து நம்ம அந்த அணியில வந்து பார்த்தோம் அப்படின்னா 3வது வந்து நவீன வாழ்க்கை முறைகளுக்கு நம்மளுடைய செல்வ கணபதி ஐயா. அவர் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பேராசிரியராக பணிபுரிஞ்சுட்டு வர்றாரு நம்ம சவிதா யூனிவர்சிட்டியில. அவர் வந்து தமிழுக்காக நிறைய அருமணி ஆற்றி வந்துட்டு இருக்காரு. அவரையுமே நம்ம பட்டிமன்ற குழு சார்பாக வரவேற்றிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த மற்றொரு அணி வந்து பணமில்லா குறையே முகேஷ். ஒரு சிறந்த இளைஞர். நம்ம கூட வந்து பட்டிமன்றத்துல தமிழுக்காக தன்னுடைய நேரங்களை நிறைய செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு சிறந்த நம்மளோட பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவரை வருகிறோம் வரைகிறோம். அடுத்து காயத்ரி மேடம். அவங்க வந்து ஒரு உதவி பேராசிரியராக வந்து பணிபுரிஞ்சுட்டு வராங்க. அவங்க வந்து சேலம் சௌடேஸ்வரி காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிறந்த தன்னம்பிக்கை பேச்சியாளர். ஒரு நம்மளோட இணைஞ்சு பயணிச்சுட்டு வர்றாங்க. அடுத்தது சுகன்யா முத்துசாமி அம்மையார். அவங்க வந்து எப்பயுமே வந்து நம்மளுடைய பட்டிமன்றத்தில் நிறைய இதுல கலந்துக்கிட்டவங்க தான். அவங்க வந்து தமிழுக்காகவும் தன்னுடைய பணியில வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதல்ல நம்மளுடைய நவீன வாழ்க்கை முறையா அப்படின்றதுல வந்து மில்டன் ராஜசேகர் ஐயா அவர்கள் பேச வருமாறு அழைக்கிறேன். வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். 8-2 அறிவித்து என்னை பட்டிமன்றத்தில் ஏற்றிய அருப்பெருஞ்சோதி வணங்கி நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன். பட்டிமன்றம் ஏற்றினை 8-2 அறியேனே என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். அந்த காலத்திலே பட்டிமன்றம் இருந்திருக்குன்றது, அதுக்கு முன்னாலேயே கூட இருந்திருக்குன்றது சொல்லி, இந்த நேரத்தில் இவ்வளவு நான் சிரமப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணி கொண்ட நம்ம குமரி ஐயாவும் அதே போல கூட இருக்கின்ற தோழர்கள் தோழிகள் எல்லாரையும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த தலைப்பு எனக்கு என்ன வெளிப்படுத்துச்சு அப்படின்னா, உடனே எனக்கு ஒரு பாடல் தான் ஞாபகம் வந்தது. வாழ்க்கையின் வேர்களோ ரகசியமானது, ரகசியம் காண்பது அவசியமானது. அந்த ரகசியத்தை அறிவிக்கின்ற ஒரு பட்டிமன்றமாக இது பார்க்கிறேன். இந்த பக்கம் சகோதரர் நடுவர் அவர்கள் சொல்வது போல இதை வந்து பணப்பற்றாக்குறை பற்றி எதிரணி சொல்லி பேசவும், அதே போல நாங்கள் வந்து இந்த வாழ்க்கை, இந்த மாடர்ன் லைஃப், இந்த டெக்னாலஜி இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இந்த மாடர்ன் லைஃப் வந்து நவீன வாழ்க்கை முறை எப்படி நமக்கு வந்து நடக்குது அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக. அதாவது அப்படி சொல்ல போனா அவர்கள் வந்து வறுமையை பேசுகிறார்கள், நாங்கள் வெறுமையை பேசுகிறோம். எங்க வெறுமைக்கும் வறுமைக்கும் தான் இப்போ வந்து இஷ்யூ இருக்கிற மாதிரி தோணுது. அதாவது இது உண்மையான அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல போனா, திருமணம் ரொம்ப அருமையா இருக்குதுயா. நன்றியா. வெறுமை வறுமை ரொம்ப அருமையா இருக்கு. கொண்டு போயிருங்க. அருமை. இதுதான் உங்களுடைய பெருமையும் கூட. இது அதாவது இந்த பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல போனா, பேசிக்கா சொல்ல போனா வந்து அடிப்படையான விஷயமா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னாக்கா, இந்த பண பற்றாக்குறை அல்ல, புரிதலின்மைதான். அதுதான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனக்கு தெரிந்த ரொம்ப பழக்கமான ஒரு பெண்மணி, ஒரு ஆண் வச்சுங்களேன், ரொம்ப க்ளோஸ். அவங்க வந்து பல வருஷமா காதலிச்சாங்க, வேற கேஸ்ட். அப்புறம் வந்து திருமணம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, அதுக்கப்புறம் சமாளிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணமும் ஒரே கல்லூரியில படிச்சு பல ஆண்டுகள் காதலித்து திருமணமாகி, அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை செய்றாங்க. கார்ல போறாங்க. கார்ல போகும்போது கணவன் கேட்கிறாரு, என் கூட கார்ல வர இல்ல, பெட்ரோல் போடு அப்படிங்கிறாரு. தனுஷ் ஒரு படத்துல வந்து லிப்ட் கொடுப்பாரு ஒரு ஆளுக்கு. லிப்ட் கொடுத்தோன்னா இறங்கின உடனே அந்த பையன் வந்து தேங்க்யூ ப்ரோ அப்படின்னுவான். அதுக்கு வந்து வந்தர்ல காசு கொடு, வண்டியில போயிருந்தா எவ்வளவு காசா இருக்கும், அதை கொடு அப்படின்னுவோம். அதே போலதான் இவர் கேட்கிறாரு. இது வந்து 2 பேருக்கும் 2 பேர் சம்பாதிக்கிறது 2 லட்சம் 2 லட்சம். ஆனா இங்க என்ன பிரச்சனை? பணப்பற்றாக்குறை அல்ல, மனப்பற்றாக்குறை தான், மனம்தான். மனம்தான் எல்லா இடங்கள்லயும் நமக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், மாசந்தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது என்றாலும் மாறி என்றாலும் ஓடுவதில்லை. என் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாருன்னா, வாழ்க்கைனா 1000 இல்ல கண்ணா, 1008 இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னும். சரி, வாசல் வேதனை எப்படின்னா என்ன வாசல்? இப்ப வந்து இந்த இப்ப சொன்ன அந்த கப்பல் கோர்ட் வாசல், நீதிமன்ற வாசல், அப்புறம் வக்கீல் வாசல், வீட்டு வாசல், இப்படி எல்லாம் வந்து போயிட்டு இருக்கும் போது அது காரணம் வந்து பணம் இல்லை, பற்றாக்குறையா? அல்ல நடுவர் அவர்களே, நிச்சயமாக புரிதல் என்பதுதான். ஆதி மனிதன் காதலை பத்தி பழைய பாட்டு வரும், பலே பாண்டியன, ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் அப்படின்னும். அதாவது
தெய்வீக காதல் ஒண்ணு இருந்தது, கிருஷ்ணன் ராதே அது மாதிரிலாம். அப்புறம் வந்து காவிய காதல், ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, அம்பிகா அப்படிங்கிற மாதிரி கிளாசிக் காதல் சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற காதல் எப்படி தெரியுமா நடக்குது? லேட்டஸ்ட் இது ட்ரெண்டு என்னன்னா, பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்க ரெண்டு, ஒரு யூத்து அப்புறம் ஒரு கேர்ள் இருக்காங்க, ஒரு பாய் ஒரு கேர்ள்னு வச்சுங்க. அப்போ வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க வாட் இஸ் டைம் கேக்குறாங்க. அதுக்கு அவன் வந்து சொல்றான் வந்து டைம் இஸ் 9:30. உடனே இவன் சொல்றான் சோ ஐ லவ் யூ. சோ இத வந்து சொன்னேன் நானு, இது ஒரு ஜோக்கா சொன்னேன். அதுக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு என்னுடைய நண்பர் பாடகர் லோகநாதன். அதுக்கு வந்து அப்பதான் சொன்னேன், இந்த பாட்டு இப்ப தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. ஆம்பளைக்கு பொம்பளைக்கு அவசரம், அதை காதல் என்று சொல்லுவார்கள் அனைவரும். காதல் ஒரு கண்ணாம்பூச்சி கலவரம், அது எப்போதுமே போதையிலே நிலவரம். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அதை காதல் என்று சொல்வார்கள் அனைவரும். காதல் ஒரு கண்ணாம்பூச்சி கலவரம், அது எப்போதுமே போதை என்று நிலவரம். இப்படித்தான் வந்து நம்ம இருக்குன்றது நமக்கு புரியுது. மதுரை வந்து அந்த காலத்துல நடுவர்களே பாண்டியர்களுடைய தலைநகரம் அப்படின்னு சொன்னோம். இந்த காலத்துல எப்படி தெரியுமா நடுவர்கள சொல்றாங்க, பரோட்டாவின் தலைநகர் தான். அதாவது விருதுநகர்ல வந்து விசேஷம் என்னன்னா, விருதுநகர் பேரே விருதுநகரு, அது வந்து இப்ப விசேஷம் என்ன கலர் பரோட்டா எல்லாம் போடுறாங்களாம். இது சென்னையில நான் பார்த்தது இல்லை. ஐயா, மதுரை வந்து மக்களுக்கான ஊர் யாது? நானும் மதுரையை சேர்ந்த ஒரு நபர் தான். ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தான் அதில் அழகு. புரோட்டா ரொம்ப ஃபேமஸ். புரோட்டா மட்டும் இல்ல, ஐரமீன் குழம்பு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி உணவுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஊர் தான் மதுரை. எப்பயுமே உணவுக்கு நம்பர் 1 மதுரை தான் சொல்லுவாங்க. அது எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். சொல்லுங்க. அருமையா சொல்லிட்டீங்க. அது வந்து மதுரை வந்து பரோட்டாக்களுடைய தலைநகரமா இருக்கு. பிரியாணியுடைய தலைநகர் எது தெரியுமா நடுவர்களே? சென்னை. அதாவது பழைய பாட்டு 1950s அந்த 53 அந்த ரேஞ்சில் வந்த பாட்டு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த அதாவது இந்த பரோட்டா பத்தி வருது. அதாவது வந்து உணவு பஞ்சம் வந்த நேரத்தில் சொல்லுது. அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா, உணவு பஞ்சமே வராட்டா இந்த உயிரை வாங்குமோ பரோட்டா அப்படின்னு. அப்படி அந்த பாட்டு அப்படி தோணுது. அதாவது அந்த பழைய பாடல் வந்து அந்த காலத்திலேயே பரோட்டா வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எம்ஜிஆரை பத்தி சொல்லும்போது, எம்ஜிஆர் எடுத்த ஒரு படம், முக்கியமான படம் தாலி பாக்கியான்னு பேரு. அது அது வந்து சுமாரா தான் போச்சு. அப்புறம் பாக்கியராஜ் எடுத்தது வந்து தாலி சென்டிமெண்ட்ல எடுத்தாரு, தெரியும். இப்ப இறந்து பாரதி ராஜாவுடைய மாணவர், சீடர். அப்புறம் வந்து அமிதாப் பச்சனால் பாராட்டப்பட்ட திரைக்கதையினுடைய மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்தி உலகம் தமிழ் உலகம் பாராடிய அவர் வந்து எடுத்தது தாலி சென்டிமெண்ட் எடுத்தது அந்த 7 நாட்கள் அப்படின்ற படம். சோ அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு வசனம் நடுவர்களே, ஏதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த இவர் சொல்லுவாரு, அந்த கேரக்டரு, இந்த பாக்யராஜ் தான் ஹீரோ இல்லையா, இது என்னுடைய காதலி உனக்கு மனைவி ஆகலாம் சாரு. மலையாள சென்ட்ரி லைன்ல சொல்றாரு, உங்களுடைய மனைவி எனக்கு காதலி ஆக முடியாது அப்படின்னு. சோ இது வந்து அந்த காலத்துல அவர் சென்டிமெண்ட், தாலி சென்டிமெண்ட். எந்த காதலி நீங்கள் மனைவி ஆகலாம், நீங்கள் மனைவி எந்த காதலி ஆகாது அப்படின்னு சொல்லி வர்றாரு திரைக்கதை வல்லவர். ஆகவே இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, டியூடு படம் நடுவர் அவர்களே, பிரதீப் ரங்கநாதன் அந்த தாலி சென்டிமெண்ட்டை தூக்கி ரீசைக்கிள் பின்ல போட்டாச்சு அப்படின்னு நினைச்சேன். அது கூட இல்ல, ஷிஃப்ட் டெலீட் பண்ணிட்டாங்க இந்த காலத்துல. காரணம் என்ன நடுவர்களே? பணம் பற்றாக்குறையா? இல்ல, வாழ்க்கை முறைதான் பாரணும். அதாவது இன்றைய மாடர்ன் லைஃப் தான் இந்த காரணத்துக்கு பாரணும். இந்த ஒரு பாட்டு வரும் நடுவர்களே, சிற்பம் ஒன்று சிரிக்க கண்டு ரப்பர் பொம்மை காதலுக்கு இதழ் கொண்டக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி ஒரு நிலைமை இருக்கிற ஒரு நிலையில இந்த டாபிக்கை வந்து வேற விதமா அணுகலாம் அப்படின்னாக்கா, பணமா குணமா அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நாங்க இருக்கிற அணி வந்து குணத்தை தூக்கி கொடி பிடிக்கிறோம். குணத்தினுடைய கொடி, கேரக்டர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதுதான் சார் மதிப்பீடுகளுக்காக சொல்றோம். ஆனா அவர்கள் வந்து பணத்தை தான் ரொம்ப முக்கியமா அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா பணத்தை தாண்டி பல விஷயங்கள் இருக்குன்ட்டு இப்ப சமீபத்தில் நம்ம பார்த்தோம். கடந்த நாட்கள்ல இப்ப வந்து தமிழ்நாடு ஆகட்டும், பணத்தினுடைய ராஜ்யத்தை விட டிஜிட்டல் ரெவல்யூஷன், யூத்துடைய ரெவல்யூஷன், அவங்க எல்லாம் வந்து பெரிய வெற்றி. நாட் ஒன்லி இந்த இதுல மட்டும் இல்ல, எங்க நம்ம தமிழ்நாட்டில் மற்ற ஊர்ல மட்டும் சொல்ல, இப்ப சமீபத்தில் நடந்த இந்த போட்டிகள், பிஃபா இந்த ஃபுட்பால் போட்டிகள், அங்கேயும் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு. அதாவது வந்து அந்த ரொம்ப டாமினேட் பண்ண இந்த யூரோப் நாடுகள் அதெல்லாம் கூட இல்லாம சின்ன சின்ன நாடுகள், ஐவரி கோஸ்ட் ஒரு நாடு, அப்புறம் வந்து இன்னும் குட்டி நாடுகள்லாம் கூட, அது பேர் இது எங்கன்னு தேட வேண்டியிருக்கு, ஈக்குவடார்னு ஒரு நாடு, இவையெல்லாம் ஜெயிச்சு முன்னாள் வந்துட்டு இப்ப ஜாம்பவான்கள் இருந்தவங்க பின்னால் போயிடுச்சு.
காரணம் பண பற்றாக்குறை அல்ல, மனம் தான். அவங்க வந்து மனதை வந்து ஸ்டெடியா வச்சிருக்காங்க. அந்த ஸ்டெடியா வச்சுன்றதை தொட்டு அவங்க வந்து ரொம்ப பிரமாதமா அவங்களால வாழ்க்கையில வெற்றி பெற முடிஞ்சது. அதாவது இன்றைய காலத்துல பெற்றோர்களை வந்து எவ்வளவு தூரம் வந்து நம்ம யூத்தோ இப்ப இருக்கிற பாத்துக்கிறாங்க, வயசானவங்களை பாத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா வந்து, அதாவது வீட்டிற்கு பேர் அன்னை இல்லம், வீட்டிற்கு பேர் அன்னை இல்லம், ஆனா அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். அனாதை இல்லம் சொல்லக்கூடாதுன்றாங்க, அதனால முதியோர் இல்லம் வச்சுக்கலாம். சோ ஆனா அப்படிதான் ஒரு நிலைமை இந்த காலத்துல இருக்கு. அதாவது இன்னும் சொல்ல போனா தாய் பாசம் இருந்த இடத்துல நாய் பாசம் தான் அதிகமா இருக்கு. ஒரு பையன் வந்து பையன் கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாருன்னா, ஒரு அப்பா வந்து, அதாவது ஒரு அம்மா சொல்றாங்க, பையன் வந்து ஏதோ விளையாட்டு வரான், வந்த உடனே வந்து மைனா வந்து செத்துட்டு அது அந்த மாதிரி இறந்து போச்சு அப்படி சொல்றாங்க. இவன் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படியே போறான். இவனுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து வருத்தம், என்னடா இது, எப்படி மைனா வந்து உயிரா நினைச்சுட்டு இருக்கானே போயிடறான்ட்டு. என்னடா புரிஞ்சுக்கல நான் சொன்னதுன்னு. ஆமா என்ன சொன்னோமா அப்படின்னு. மைனான்னு சொன்னேன், நான் செத்து போச்சு மைனான்னு சொன்னேன். ஐயோ நான் அப்பா அது நைனான்னு நினைச்சேன் அப்படின்னு. சோ இந்த, அதாவது இன்றைய சூழ்நிலை, இன்றைய மாடர்ன் இது எப்படி இருக்கு அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது சார், இப்போ ஆகவே இன்றைய ஓகே ஆகவே இந்த இப்ப முடிச்சிடறேன் நடுவர்களே. அதாவது இப்போ ஒரு கமெண்டர் சொல்றாரு, தே ஆர் நாட் எலைட். யாரும் இப்ப செலக்ட் பண்ணாங்களே இந்த இதுல பிஃபால, அதை பத்தி கமெண்ட், தே ஆர் நாட் எலெக்ட், தே ஆர் அடாப்டட் இல்ல, ஓவர் கமிங் இல்ல, அப்புறம் வந்து காங்கரிங் ஆட்டிடியூட் இல்லைன்னு சொல்லிட்டு கன்க்ளூஷனா ஒரு சில வார்த்தைகள் சொல்லி முடிச்சிடறேன் ஒரு வித்தின் 1 மினிட். அதாவது நீல வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை நடுவர்களே பஷீர் எழுதுனது. அது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைகள் சொல்லுது. அதாவது ஒரு பேயோட ஒருத்த வந்து படக சூழ்நிலை வந்து ஒரு எழுத்தாளர், அதை வந்து அவன் வீட்டுல வந்து, அந்த வீட்டுல அவன் ஒரு வீட்டுக்கு போறான், அந்த வீட்டுல பேய் இருந்து தெரியாது, யாரோ ஒரு பெண்மணி வந்து செத்துட்டாங்க, ஏதாவது தூக்கு போட்டு செத்துட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு காரணத்துல அந்த வீட்டுல வாழ்ந்து நைட்ல வந்து ஒரு பிரச்சனை வருது. அந்த பேயோட இந்த பையன் வந்து அழகா வந்து எப்படி டெய்லி பேசி, நான் வந்து எழுத்தாளர் என்னை வாழ விட்டுருமா, நீ வந்து அது அதாவது லேடி தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கின்னு, நீ வந்து தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசி 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 அவன் வந்து அதை பண்ணிடுறான். ஒரு நாள் மழை பெய்யுது. மழை பெய்யும் போது அந்த வெளியே வந்துடுறான். ஒரே இருட்டா இருக்கு, எப்படி நடந்து போறதுன்னு தெரியல. தெருவே ஊரே விட்டு கரண்ட் கட்டு. அப்புறம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளியே வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போறான். போனா அங்க மட்டும் வெளிச்சம் இருக்கு, நீல வெளிச்சம். அதுக்கு காரணம் என்னன்னா, அதுதான் அந்த நீல வெளிச்சம் நித்திய வெளிச்சமாக நம்முடைய அனைவருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை கொடுத்ததற்காக நன்றி. இந்த பட்டிமன்றத்து மூலமா உங்க தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து நல்லவர் வல்லவர் எல்லாம் அறிவோம். அதனால இந்த அணிக்கு வெற்றி சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, வாய்ப்பு கொடுத்த குமரன் சாருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அடுத்த அணி தோற்கும் என்று அவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் வந்து விட்டார்கள், வரட்டும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பேச்சை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்படி சில பல பாடல்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்க்கை என்பது 1000 இருக்கும், அதே மாதிரி வந்து ஆம்பளைக்கும் பொம்பளைக்கு அவசரம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும், பாக்கியராஜோட வரிகளா இருக்கட்டும், அது மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து இன்னைக்கு உங்களோட கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. உங்களை பொறுத்தளவுக்கு மொத்தமா வந்து புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு எல்லார்ட்டையும் மிஸ் ஆகுது அப்படின்றத ரொம்ப ரொம்ப உங்களுடைய உரையில ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. சரி, இல்லைங்க அதெல்லாம் சும்மா வந்து இந்த நவீன வாழ்க்கை முறையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உண்மையான காரணம் என்னன்னா, பணம் இல்லாட்டா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம முகேஷ் வர்றாரு. அந்த 75 வயது இளைஞருக்கு டஃப் கொடுக்கறதுக்காக நம்ம முகேஷ வருக வரைக்கும். வாங்க முகேஷ். வணக்கம். முத்து விளைகின்ற தென்னகத்தில் 3 கடல் முத்து விளைகின்ற தென்னகிடத்தில் 3 கடல் சமூகமிக்கும் குமரியிலே இருந்து பேசுகின்றேன். கற்றாரை காட்பதும் நன்று, கற்றார் சொல் கேட்பதும் நன்று, கற்றாரோடு இணங்கி இருப்பதும் நன்றுன்னு சொல்லுவாங்க. இங்கு நிறைய ஆசிரியர்கள், கற்றவர்கள், கல்வி அறிவில் மிகுந்தவர்கள் இதை காணும் பொழுது உங்கள் பொற்பாதங்களை வணங்குகின்றேன். இந்த சிறுவனையும் பேசுவதற்கு அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. என்ன சும்மா பணம் தான் வேணும், பணம் இப்படின்னா நவீன வாழ்க்கை முறைதான் திருமண வாழ்க்கைக்கு கசப்புன்னா அது எப்படி கசப்பானதுன்னா இருக்காது. ஏன்னா அந்த நவீன வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே எங்க பணம் தானே தேவை. அதான் கண்ணதாசன் வந்து ஒரு அழகா பாடுவாரு, காசைதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, காசைதான் கடவுளப்பா, இது கடவுளுக்கும் தெரியுமப்பா, கைக்கு கை மாறும் பணமே
உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும் போது வருவது. அடுத்த லைன் அழகா சொல்றாரு பாருங்க. நீ தேடும் போது வருவதுண்டா, விட்டு போகும் போது சொல்வதுண்டா. கண்ணதாசன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர். அந்த அவர் பணத்தை பத்தி எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்களா. பணம் இல்லைன்னா முடியாது. இந்த காலத்துல ஒரு திருமண வாழ்க்கை நடக்குது, ஒரு கணவனும் மனைவியும் அவங்க காதலுக்கு முன்னாடி காதலித்தே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்க காதலை வச்சு கேஸ் சிலிண்டர் வாங்க முடியுமா? பணம் வேணும்பா, இல்லைன்னா முடியாது நடுவர் அவர்களே. அடிப்படை தேவையில திருமணம் திருமணத்திற்கு முடிந்த பிறகு கூட கல்யாண வாழ்க்கையை தொடங்கிட்டு இருக்கும் போது, தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிட்டு இருக்கும் போது அப்போதான் தெரியும் கரண்ட் பில்லு கட்டுறது, வாடகைக்கு பணம் கட்டுறது, மளிகை செலவு, அது இதுன்னு சொல்லும் போது குடும்பத்துக்குள்ள சண்டை வெடிக்குது, சண்டை வருது. இப்படி சண்டைகள் வர 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 வரதான் திருமண வாழ்க்கை ஏண்டா கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு கசப்புக்கு உள்ளாகிறோம். அப்போ இந்த திருமண வாழ்க்கையை கசக்கிறதுக்கு பணம் தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. பணம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. அதனாலதான் வள்ளுவ பிறந்தகை எங்க அன்னைக்கு அப்பவுமே தீர்ப்பு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. பொருள் இல்ல அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லி வள்ளுவ பிறந்தகை அன்னைக்கே எங்க அன்னைக்கு தீர்ப்பு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அது மட்டுமா, அவ்வை இந்த அவ்வை சொல்ற சங்க இலக்கியத்துல எல்லோருக்கினும் இழிவருள் உடையோன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா பணம் இல்லைன்னா உன்னை எந்த சமுதாயத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க. கணவன் வந்து மரியாதை யாருக்கு அப்படின்னா, இப்போ கணவனும் மனைவியும் இருக்காங்க. கணவன் வந்து மனைவி வந்து ஒரு கணவன் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா மனைவி வந்து ஒரு 15,000 சம்பளம் வாங்குறாங்க. படையப்பா படத்துல உள்ள நீலாவதி மாதிரி மனைவி வந்து காலுக்கு மேல காலை போட்டுட்டு கணவனை வந்து நீ அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யன்னு சொல்லி பண்றாங்க. அப்போ பணம் யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அவங்க கிட்ட மரியாதை இருக்குது. பணம் இல்லைன்னா ஒண்ணும் சொந்த பந்தம் மதிக்காது, கூட பிறப்பு மதிக்காது. எங்க ஊர்ல குமரியில வந்து குமரி மாவட்டத்துல வந்து ஒரு அந்த வயசானவங்களும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி அப்படின்னா, எங்க ஊர் வழக்கு எல்லா ஊர்லயும் உண்டு, எங்க ஊர் வழக்குல சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணினுச்சுன்னா ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல உள்ளவன கல்யாணம் பண்ணி, இல்லைங்க சொன்னா கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குமரி வழக்குல. அது என்ன அப்படின்னா, ஒரு அரசு பணியில இருக்கிறவங்க நிரந்தர பணி வாங்குவாங்க, அதிக சம்பளம். அரசாங்க காசு வேணும். கரெக்டா மகேஷ்? காசு சம்பாதிச்சாலும் அரசாங்க காசு வேணும். அதாவது அது வந்து ஒரு நிலையான பணமா இருக்கும். அதுதான் சொல்றாங்க. அப்போ பணம் இருந்தாதான் அரசு உத்தியம் கூட இல்ல, அங்க பணம் அதிகமா கிடைக்குது, நிரந்தர உணவு ஊதியம் கிடைக்குது அப்படின்னு சொல்றதுக்குதான் சொல்றாங்க. பணம் இல்லைன்னா வாழ்க்கையே நடத்த முடியாது. எதிரணியை வந்து அந்த நவீன வாழ்க்கை முறையை நடத்துறது இந்த பணம் தான். இந்த பணம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி கனவு காணுவான், என் பொண்டாட்டிய வெளியே கூட்டிட்டு போகணும், அங்க கூட்டிட்டு போகணும், இங்க கூட்டிட்டு போகணும். கல்யாணம் முடிச்சவனா அவன் இமெயில் கட்டுவானா, அவன் நினைச்ச சின்ன ஆசை கூட அவனால பண்ண முடியல. இதற்கு காரணம் என்ன? பணம் செலவு. அதிக கடன் இருக்கிறனால கனவு கடனா மாறிடுது. கண்ட கனவெல்லாம் சின்ன ஆசை கூட அவனால செய்ய முடியல. இப்படி பணம் அவனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையே மாற்றுது. பணம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அன்பு அடுப்புல சோறு வேகுமான்னு. பணம் இல்லாம எப்படி சோறு வேகும்? அரிசி வாங்குவதற்கு எல்லாமே வாங்குவதற்கு இந்த காலத்துல பணம் வேணும். பணம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன். குடும்பத்துல வந்து பணம் வந்து ரொம்ப முக்கியமான சூழலா இருக்கு. இப்ப சமயத்துல நம்ம வந்து நான் தொலைக்காட்சியில வந்து நீயா நானா அந்த நிகழ்ச்சி மட்டும் பார்ப்பேன். அப்போ அந்த நீயா நானால அந்த பெண்கள் சொல்றாங்க, என்ன திருமணம் பண்ணி கொள்ளணும்னா என்னை கல்யாணம் பண்றவனுக்கு வந்து 1,00,000 சம்பளம் வாங்கணும்னு. அப்போ 20,000 10,000 சம்பளம் வாங்குறவனுக்கு கல்யாணமே ஆகாது. அப்போ சம்பளம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த காலத்துல பெண்கள் வந்து அதிகமா சம்பளம் வாங்க 1,00,000 சம்பளம் வாங்கினாலும் இஎம்ஐ இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. 1,00,000 சம்பளம் வாங்கணும், இஎம்ஐ இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க.
கடனே இருக்க கூடாது. என்ன பணம் கடன் இருந்துட்டாலே வாழ்க்கை கசக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தம்பி என்னப்பா பணம் பணம்னே சொல்றானே அப்படின்னு சிலவர் சிந்திக்கலாம். பணம் பணம் என்று பேசுகிறேன், பாசம் எங்க போனது அப்படின்னா, அந்த பணம் இல்லைன்னா பாசத்துக்கு கூட பணம் இல்லைன்னா பாசம், பசிக்கு கூட அந்த பசிக்கு தீனி போறதே அந்த பணம் தான். பசிக்குதுன்னா பாசம் வந்து தீனி போடுமா? முடியாது. அந்த பணம் தான் நமக்கு சாப்பாடு போடுது, தீனி போடுது. பணம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படி நம்ம வாழ்க்கையில கல்யாணம் வந்து கசக்கல, காசு இல்லாதனாலதான் அது கசக்குது அப்படின்னு என்னுடைய ஒரு பாயிண்ட். வாழ்க்கையில பணம் அப்படி ஒண்ணு இல்லாதனால வாழ்க்கை கசக்குது. கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க தொடங்கும் போதே சொன்னாங்க வாழ்க்கை என்பது ஒரு வண்ணமயமானது அப்படின்னு. அந்த வண்ணமயமான வாழ்க்கை வந்து நாளுக்கு நாளாக காலச்சக்கரத்தை போல மாறிக்கிட்டே இருக்குது. அது காரணம் அப்படின்னா பணம். அப்போ அந்த காலத்துல ஒரு அண்ணா இருந்தா போதும், 2 அண்ணா இருந்தா போதும். இப்போ 1 கோடி வச்சிருந்தாலும் பணம் வந்து எடுத்துக்கிடுதோம். பணம் பணம் பணம். இந்த வாழ்க்கையில வந்து மனுஷன் சாப்பாடை மட்டும்தான் போதுன்னு சொல்லுவான். மீதி எல்லாத்தையுமே கொண்டு வா, வீட்டுல இடம் இல்லாட்டாலும் வேற எங்கேயாவது புதைச்சு வச்சிருவோம். அப்படி பணம் வந்து ரொம்ப நமக்கு இன்றியமையாதது இருக்கு. ஔவையார் வந்து சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிதுன்னு. நான் சொல்றேன், அரிது அரிது பணம் இல்லைன்னா அரிது அப்படின்னு. ஒவ்வொரு விஷயமும் இந்த காலத்துல அன்னைக்காவது பண்டமாட்டு முறை இருந்துச்சு, தப்பிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பண்ட முறையெல்லாம் கிடையாது. பணம் இருந்தாதான் பொருள் வாங்க முடியும். அப்படி ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். பணம் வந்து வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. பணம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. ஒரு திருமண வாழ்க்கை கசப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் பணம் வேண்டும். இந்த இளைஞர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் பணம் சம்பாதிக்கிறது குறைவு. அதனாலதான் பெண்கள் வந்து இன்னும் அதிகமாக நல்ல சம்பாதிக்கிற, நிறைய ஊதியம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல துணைவர்களை என்றாங்க. பணம் இல்லைன்னா ஏன்னா வாழ்க்கை நடத்த முடியாது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொன்னோம்னா மதராச பட்டினத்துல வாழ்றவங்களுக்கு தெரியும். நீரை கூட இந்த காலகட்டத்துல பணம் வச்சுதான் நீர் வாங்குறோம். அன்னைக்கெல்லாம் நீர் சும்மா கிடைச்சு, இன்னைக்கு தண்ணியை கூட பணம் கொடுத்துதான் வாங்குறோம். உண்மையா உண்மை இல்லையா நடுவர் அவர்களே? ஆமாப்பா, தண்ணி கிடைக்கிறதே காசு கொடுத்தா வாங்குறதா ஆயிப்போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போல தெரியுது. அதாவது பணம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல அன்னைக்கு தண்ணியை கூட ஓடுற தண்ணியை கூட குடிச்சிடும். இன்னைக்கு தண்ணியை கூட காசு கொடுத்து வாங்குறோம். அப்படி ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அதனால பணம் இல்லைன்னா இந்த வாழ்க்கை ஓடாது. நவீன வாழ்க்கை முறையை கூட ஓட்டுறது எங்க பணம் தான். திரும்ப திரும்ப சொல்றேன், பணம் இல்லைன்னா வாழ்க்கை நடத்த முடியாது. அப்படி சொல்லிட்டு எதிரணி நவீன வாழ்க்கை முறை தப்புன்னு நான் சொல்லல. நவீன வாழ்க்கை முறையை வந்து பணம் தான் ஓட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுவனின் பட்டிமன்றத்துக்கு அழைத்து என்னுடைய பேச்சை கேட்டமைக்காக நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி முகேஷ். ரொம்ப சிறப்பா வந்து கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி திருமணம் பந்தத்துக்கு நுழையாமே பணத்தோட அவசியத்தை வந்து ரொம்ப சிறப்பா புரிஞ்சுக்கிட்டது இருக்கட்டும். உங்களுடைய வாதங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. திருவள்ளுவர் தொட்டு, ஔவையார் தொட்டு, சங்க இலக்கியம் தொட்டு, இப்ப இருக்க காசைதான் கடவுளப்பா அப்படின்ற பாடல்களை தொட்டு ரொம்ப சிறப்பா உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அருமையா நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. மென்மேலும் வளர எங்களுடைய மிகமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம 1 மில்லியன் பட்டிமன்றத்தின் சார்பாக. அடுத்து நீ பணம் பேசிட்டு இருக்க, பணத்தால எல்லாமே வாங்க முடியாது, சில இடத்துல காசு எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம எமிமா அம்மா வராங்க. வாருங்களம்மா, உங்களோட உரையை தாருங்கள். அன்மியூட் பண்ணி பேசுறீங்களா? அன்மியூட் பண்ணி பேசுங்க. மியூட். எடுக்கல இன்னும். பாரதத்தின் எழுச்சி நாயகனாகவும் இளைஞர்களின் அறிவு ஒளியாகவும் இருக்கக்கூடிய விவேகானந்தர் போன்று வீற்றிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும், பணம் பணம் என்று பணம் மட்டுமே குறிக்கோளாக சொல்லக்கூடிய எதிரணியினருக்கும் அணியினருக்கும் முதலாவது என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி சொன்னார்ல, எல்லாத்துக்கும் பணம் அவசியம். கண்டிப்பா பணம் அவசியம்.
நம்ம தலைவர் சொன்னார் இல்லையா ஒரு உரை தொடங்கத்துக்கு முன்னாடி, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு இல்வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியம்னா அன்பும் அறனும் ரொம்ப முக்கியம். இந்த அன்பும் அறனும் குறைஞ்சு எப்போ இந்த நவீன வாழ்க்கை உள்ள வந்துச்சோ அப்பமே நாசமா போச்சு நம்ம குடும்ப வாழ்க்கை. இப்ப நவீன வாழ்க்கை உள்ள வந்து நாசமாகறதுக்கு காரணம் எதுன்னு கேட்டா பணம் தான். அததான் நாங்க சொல்றோம், பணம் வந்து அடிப்படை தேவைக்கு தான் தவிர ஆடம்பரத்துக்கு கிடையாது. இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நவீன வாழ்க்கை, இப்ப தம்பி சொன்னாரு இல்லையா, அவ்வை சொன்னாங்க, அதுக்கப்புறமா நாங்க சாப்பாடு கூட செய்யறதுக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்றது, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப தண்ணியை கூட விற்கக்கூடிய காலம் வந்ததுக்கு என்ன காரணமா இருக்குன்னா இந்த நவீன முறைதான் காரணமா இருக்கு. தண்ணியை வந்து எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த காலத்துல பழைய காலத்துல எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பானையில என்ன பண்ணுவாங்க, தண்ணி வச்சு அதுக்கு ஒரு டம்ளர் போட்டு அப்படி வைப்பாங்க, தண்ணி தாகத்தை தீக்கிறது. அதனால யார் வந்தாலும் நம்ம தண்ணியை கொடுத்து அவங்க மனசை குளிர்விக்கிறது தான் நம்ம. எப்போ இந்த நவீன முறை வந்து இப்ப அக்வா வாட்டர் இந்த மாதிரி நிறைய தண்ணி வியாபாரம் வந்ததுனாலதான், பணம் வந்ததுனாலதான், நவீன முறையால தான் எல்லா வாழ்க்கையுமே பாதிக்கப்படுது. முதல்ல நான் சொல்லணும்னா கூட்டு குடும்பமே இல்லாம போச்சு. இப்ப நம்ம திருமணம்ன்றது என்ன அப்படின்னா, இருமணம் ஒருமனப்பட்டு வாழ்றதுதான் திருமணம். அந்த இருமணமே ஒரு மனம் ஆகாம தடுக்கிறது எதுன்னு கேட்டா நவீன வாழ்க்கை முறை தான். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா பக்கத்து வீட்டுல பார்ப்போம், பக்கத்து வீட்டுல பார்த்தோன்னா அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க பங்களா வாங்கிட்டாங்க, அவங்க நகை நட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய பாட்டு கூட வரும் இல்லையா, அடுத்தாத்து அம்பூஜத்த பார்த்தேலா அவ ஆத்துக்கார கொஞ்சிறத கேட்டேலா. இந்த மாதிரி அடுத்த ஆத்த பார்த்து பார்த்து நம்ம ஆத்துல என்ன இருக்குதுன்னே கவனிக்காம அது என்ன பண்றதுன்னா ரொம்ப கவலைக்கிடமா போகுது. நான் என்ன பண்ணேன்னா என் தங்கச்சி வீட்டுக்கு நான் அப்ப போயிருந்தேன். போயிடுறப்போ என்ன சொன்னேன், என் தங்கச்சி வந்து அவங்க வீட்டுக்கார் புதுசா கல்யாணம் ஆனவர்கிட்ட, அத்தான் நானு காபி போடவா இல்ல டீ போடவா அப்படின்னு கேட்டான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டீ போடுமா அப்படின்ட்டாரு. டீ போடவான்னு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த நாளும் டீ போடவான்னு கூப்பிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாளைக்கு என் தங்கச்சி என்னப்பா டீ போடவா அப்படின்னு அவரை கூப்பிட்டதுதான் காரணம். என்ன ஆச்சுன்னா பெரிய சண்டையாயிடுச்சு. அப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு புரிதல் இல்லாம போறாங்க. இப்ப இந்த புரிதல் வரணும் அப்படின்னா நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி கூட்டு குடும்பமா இருந்தா ஒரு பிரச்சனைய சரி பண்றதுக்கு அவங்க இருப்பாங்க. இதுதாம்மா பிரச்சனை, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப இந்த கூட்டு குடும்பன்ற முறை உடைஞ்சு தனித்தனி மனிதனா எப்ப வாழ ஆரம்பிச்சானோ அப்பவே பிரச்சனைகளும் எல்லாமே வந்துச்சு. இது கூட்டு குடும்பத்துலதான் இருக்கு அப்படின்னா, இப்ப தனி குடுத்தனம் போயிட்டாங்க இல்லையா, தனி குடுத்தனம் போனவன்னா என்ன கேட்பாங்க, எனக்கு வந்து எல்லாமே வரதட்சணையா கொடுத்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா எனக்கு இது வேணும் அது வேணும் அதெல்லாம் கேட்டு இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு அண்ணன் என்ன பண்ணாரு, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், என்னன்னா எப்படின்னா இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களே, நல்லா இருக்கீங்களா, இல்ல உடம்பு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். என்னம்மா பண்றது, எல்லாத்தையும் இமெயில கட்டி 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 என்ன வந்து என் மனசு நொந்து இதயம் பலவீனமாயி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துட்டேன். சரி இசிஜி எல்லாம் எடுத்து பாத்தீங்களான்னா என்னன்னா சொன்னாங்க, அந்த இசிஜில தான் என் இஎம்ஐ சோதனையே அடங்கி இருக்குது, என்னை எழுந்திருக்காது. இஎம்ஐனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எழுந்திருக்க முடியாத இடத்துல என்னை தள்ளி விட்ட ஹாஸ்பிட்டல்ல. இந்த மாதிரி பக்கத்து வீட்டை பார்த்து இல்லாட்டி இப்போ நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு அடிப்படையா இருக்கிற பணம் நமக்கு முக்கியம்தான். ஆனா ஆடம்பரமா போறப்ப எல்லாமே என்ன சொல்றதுன்னா நவீன முறைக்கு போறப்போ நம்ம எல்லாமே நலிஞ்சு போறதுக்கு காரணமாகுது. சரி இதுதான் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கிட்ட போனோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சின்ன பிள்ளைங்களை பெரியவங்க இப்போ அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போறப்ப பெரியவங்க வீட்டுல யாராவது வந்தாங்கன்னா எப்படி வரவேற்கணும், வாங்க உட்காருங்க தண்ணி குடிங்க எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்ப நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நம்மளே யாராவது போனா கூட காலிங் பெல் அழுத்தினா கூட ஆளுக்கு ஒரு செல்ல வச்சுட்டு நீ போம்மா, நீ போ நீ போ நீ போன்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுட்டு பையன் வந்தான்னா அம்மா யாரோ வந்திருக்கிறாங்க வந்து பாருங்க அப்படின்றான். அப்ப உறவு முறை கூட தெரியாத அளவுக்கு இந்த நவீன நாகரீகம் வந்து நவீன வாழ்க்கை முறை வந்து நம்ம குடும்பத்திலே பிரச்சனையை உண்டாக்குது. சரி இப்ப வீட்டுக்காரும் மனைவியும் ஒரே பெட்ல படுத்திருந்தாலும்
ஒருத்தர் என்ன பண்றாருன்னா Facebookல இருக்காங்க, ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க வாட்ஸ்அப்ல இருக்காங்க. Facebookல பேசியே இவருக்கு பார்க்காம Facebook'ை பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஃபேஸ பாக்குறது இல்ல. ஏன்னா எல்லாமே என்ன பண்ற ரியலை விட்டுட்டு ரீல்ஸுக்கு போறதுனால ரியாலிட்டியை மறந்துடுறாங்க. எது நமக்கு உண்மை எது இப்ப என்ன பண்ணனா இப்ப ரீல்ஸ் போடுறவங்க எல்லாம் பார்த்தா அவங்க வந்து வியூஸ் வரதுக்காக போறது. அதை நம்பி என்ன பண்றாங்க அதே மாதிரி தானும் இருக்கணும் தன்னோட கணவரும் இருக்கணும்ன்றதுனால என்ன பண்றாங்க அந்த மாதிரி எதிர்பார்ப்பு பொய்யாகிறதுனால நிறைய பேர் ரீல்ஸ் போறவங்க யாரும் இஎம்ஐ பத்தி சொல்றது இல்ல. அவங்க எவ்வளவு இஎம்ஐ கட்டுறாங்கன்றத பத்தி சொல்றது இல்ல. சொன்னாரு இல்லையா, ஆளுக்கு 1 லட்சம் வாங்குறாங்க, அப்படி இருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு. 1 லட்சம் வாங்குற ஐடில வேலை செய்யறவங்க எத்தனை பேரு நம்ம விவாகரத்துக்காக குடும்ப நல கோர்ட்ல எத்தனை பேர் லைன்ல நிக்கிறாங்கன்னு போய் பாரு தம்பி, அப்ப தெரியும். வாழ்க்கை நடத்துறதுக்கு பணம் வந்து முக்கியம், ஆனா பணமே அவசியம் கிடையாது. பணம்ன்றது முக்கியமான அதனோட பார்ட் 1 தானே தவிர பணத்தாலதான் வச்சு எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியாது. சரி, இந்த நவீன வாழ்க்கை முறை இப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, சென்னையில சொன்னாங்க இல்லையா, மதுரை வந்து ரொம்ப சென்னைக்கு பிரியாணி ஃபேமஸ்ன்னு சொன்னாரு இல்லைங்களா. இப்போ நம்ம காலையில விடிய கால 4:30 மணிக்கு எழுந்து இருக்கிற வேலையெல்லாம் செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு செயலும் ஒரு யோகா மாதிரி இருந்துச்சு நம்மளோட பழைய வாழ்க்கை முறை. இப்ப வந்து எதுவுமே இல்லை, எல்லாத்துக்குமே என்ன பண்ணுச்சுன்னா ஒரு தொழில்நுட்பம் வந்துச்சு. தொழில்நுட்பம் செய்யறதுனால நம்ம உடல் உழைப்பு வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. உடல் உழைப்பு கம்மி ஆகுறதுனால என்ன ஆச்சுன்னா இருக்கிற வியாதி எல்லாம் வர ஆரம்பிச்சு. இந்த வியாதிக்காகவே என்ன பண்றாங்கன்னா செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனாலதான் நவீன வாழ்க்கை முறைதான் மக்களோட வாழ்க்கையை ரொம்ப நலிவடை செய்யுது. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு வரை இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு இப்போ நம்ம ஏன் ஊட்டச்சத்து குறைபாடுன்னா நம்ம பழைய பாரம்பரிய உணவு முறையை நம்ம பயன்படுத்துறது இல்லை, அதனால ஊட்டச்சத்து குறைபாடு. சரி, இது ஒரு பக்கம் தான். நம்ம நைட்டு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சூரியன் மறையறதுக்குள்ளவே நம்ம சாப்பாடெல்லாம் முடிச்சிடணும். அந்த காலத்துல அப்படித்தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, விளக்கு இல்ல அதனால பூச்சி கிச்சு விழுந்துரும், அதனால சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் படுத்தாங்க அப்படின்வாங்க. ஆனா அதுக்கு அந்த காரணம் கிடையாது. சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமா இருப்போம்னு. ஆனா இப்ப சென்னைக்கு போனீங்கன்னா நைட்டு 2 மணியா இருக்கட்டும் 1 மணியா இருக்கட்டும் 4 பிரியாணி AM பிரியாணி, 5 AM பிரியாணி, 12 மணி பிரியாணி, எல்லா அந்த மாதிரி நேரத்தும் பிரியாணி கிடைக்கும். என்ன பண்றாங்கன்னா அவ்வளவு இது வந்து என்னன்னா நவீன வாழ்க்கை முறை. இது வந்து ஒரு நவீனம். இப்ப நைட்ல வந்து தூக்கமே இல்ல. ஐடில வேலை செய்யறீங்களா, பணம்னு சொன்னா இல்லப்பா நீ 1 லட்சம் சம்பாதிக்கிறான்னு. எத்தனை ஐடில வேலை செய்யறவங்க நைட்டு தூக்கத்தை தொலைச்சு உடல் நல இப்ப அவங்க சம்பாதிக்கலாம். ஆனா அந்த சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் எதுக்கு செலவு பண்ணுவாங்கன்னா 10 வருஷம் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா நைட்டு தூக்கம் இல்லைன்னாலே மனுஷனோட லைஃபே போச்சு. இப்ப நம்ம ரெஸ்ட் இப்போ செல்லுக்கு வந்து நம்ம சார்ஜ் போடுற மாதிரி மனுஷனுக்கு சார்ஜ் வந்து தூக்கம் தான். அந்த தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம சார்ஜ் இல்லைன்னா போனை யூஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி நமக்கு தூக்கம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண குடும்ப வாழ்க்கை எப்படி முடியாது. இருக்கும்? அந்த மாதிரிதான் தூக்கம் வருது. இப்ப அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ காதெல்லாம் பண்ணாங்களா, யாரும் யாரும் ஏனாக்கியோரை எந்தையும் அந்த பாட்டு வந்து என்ன பண்ணோம், ஒரு காதலை பத்தி சொல்லக்கூடிய பாட்டாரு. கணவனும் மனைவினும் எப்படி இருக்கணும்னா அந்த செம்மண்ல மழை நீர் பண்ணா எப்படி கலந்து இருக்கோ அந்த மாதிரி கலந்து இருக்கணும், நெஞ்சம் கலந்து இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த பாட்டோட கருத்து. ஆனா நெஞ்சம் கலந்து இருக்குதோ இல்லையே, இப்ப இருக்கிற கணவன் மனைவி நெட்வொர்க்ல கலந்து இருக்கிறாங்க. ஒரே நெட்வொர்க் அந்த மாதிரி வீட்டுல வைஃபை வச்சு ஒரே நெட்வொர்க்ல இருக்கிறாங்க. இப்போ நம்ம முன்மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் நமக்கு முன்மாதிரினா நவீன வாழ்க்கை முறையால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அதனால கசப்பு தான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், எல்லாமே நம்ம நவீன வாழ்க்கை முறை. உடல் உழைப்பு கம்மி, தூக்கம் இல்ல, அப்புறமா பணம் மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு கருத்து என்ன அப்படின்னா நவீன கருவிகள் என்பது நமக்கு கிடைத்த நல்ல பணியாளர்கள், ஆனா அவை நம்ம ஆள அனுமதித்தால் ஆபத்தான எஜமானர்களாக மாறிவிடும். சுருக்கமா சொன்னா நம்ம கம்ப்யூட்டரும் மொபைலும் மனிதர்களை ஸ்மார்ட்டா வச்சிருக்குதோ இல்லையோ, மனிதர்களை ஒரே இடத்துல உட்கார வச்சு சோம்பேறி ஆக்குறதுல 100% கரெக்டா இருக்கு. இப்போ தொழில்நுட்பன்றது ஒரு தோணி மாதிரி, அது கரையை கடக்க பயன்படுத்தணுமே தவிர அந்த தோணியிலே நான் வீடாக்கணும்னா கடல்ல மூழ்கி நம்ம என்ன பண்ணோம், அழியதான் வேணும். அதனால இந்த தொழில்நுட்பமும் சரி நவீன வாழ்க்கையும் முறையும் சரி நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தினா நம்மளோட குடும்பம் என்ன பண்ணோம் ஆரோக்கியமா இருக்கும். அந்த ஆரோக்கியம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா ஆகும் அப்படின்றது தான் இது. ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்றேன். இரவு பகலாய் ஓடுகிறோம், இறக்கை முளைத்த பறவையாய் அல்ல, இரும்பு சக்கரம் பூட்டிய எந்திர பொம்மையாய்.
கைபேசி திரை ஒளியில் தொலைந்து போனது நிலவின் அழகு. சமூக வலைதள தொடர்பில் சுருங்கி போனது சொந்தங்களின் உறவு. காசு பணத்தை தேடியே கால்கள் ஓயாமல் ஓடுகிறது. ஆரோக்கியத்தை அடகு வைத்தே அடுக்கு மாடிகள் கட்டுகிறோம். துரித உணவின் சுவையில் துடிதுடித்து போகிறது உடல் நலம். ஆழ்ந்த தூக்கத்தை மறந்ததால் அமைதி இழக்குது மனித மனம். வசதிகள் பெருகிய உலகினில் நிம்மதி எங்கே என தேடுகிறோம். இயற்கை தந்த வாழ்வை விடுத்து செயற்கை கூண்டில் வாழ்கிறோம். மீண்டும் திரும்புவோம் இயற்கைக்கு, மீட்போம் நம் ஆரோக்கியத்தை. அப்போ நம்ம அத்தியாவசியமானதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண நவீன முறையை பயன்படுத்தணும். இப்ப காசுன்றதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்ப நம்ம ஒரு இந்த அளவுக்கு காசு நிறைய இருக்கிறதுனாலயோ இல்லாததுனாலயோ என்ன பண்ண இஎம்ஐ கட்டியே வாழ்க்கை ஃபுல்லா எந்திருக்க முடியாத இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்றோம், உட்காந்து ஆரம்பிச்சிடுறோம். இப்ப எளிமையான வாழ்க்கை முறை இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப நிறைய பெண்கள் ஒபிசிட்டில இருக்காங்க. இப்ப கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கணும், குழந்தைய பிறக்காத நிலை வருது. இதுக்கெல்லாம் காரணம்னா துரித உணவு முறை தான். முட்டையை நம்ம அதை சாப்பிடறதுனால நம்மளோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. டெலிபோன் டவர்லாம் நமக்கு இருக்கிறதுனால பறவைகள் கூண்டுல அந்த முட்டையோடது மட்டும் இல்ல, மனுஷனோட அடுத்த ஜெனரேஷன் உருவாக்குறதுக்கும் அது தகுதி இல்லாம போறதுக்கு காரணம் இந்த நவீன முறை தான். இப்ப பெண்கள்லாம் பீரியட்ஸ் ஆகுது, அவ மாதவிடாய்னா அந்த காலத்துல துணியை இது பண்ணாங்க, உபயோகிச்சாங்க. ஏன் இதை ஓப்பனா சொல்றேன் அப்படின்னா, இதனோட பெரிய பாதிப்பு பெரிய என்ன ஆச்சுன்னா ஒரு மாசா ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கான நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து உருவாகுச்சு. இதுக்கு காரணம்னு கேட்டா நவீன முறை தான். இந்த நவீன முறை வந்து பாட்டியோ அம்மாவோ இருந்து அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த ஜெல் இதெல்லாம் வைக்கிறதுனால ஓவரிஸ்ல நிறைய பிரச்சனை. சின்ன குழந்தை, அதாவது அவ 12-13 வயசுலயே ஓவரிஸ்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இந்த நவீன முறையில இருக்கிற உணவு முறையும் சரி, நம்ம பயன்படுத்துற உடைகளும் சரி, இது எல்லாமே நம்ம குடும்ப வாழ்க்கையை வந்து ஆரோக்கியம் இல்லாம நாசமாக்கிறதுக்காக வந்துட்டான். எப்பவுமே எதுவுமே அளவோடு இருந்தா எல்லாமே நமக்கு நல்லதுதான். ஆனா இந்த நவீன வாழ்க்கை முறையை வந்து நம்ம மீட்டெடுக்கணும்னா மறுபடியும் நம்ம இயற்கை சார்ந்த இயற்கையோடு இருக்கணும். தண்ணி முதற்கொண்டு சொன்னார் இல்லையா தம்பி, நம்ம கிணத்து தண்ணீரை எப்ப நம்ம குடிச்சோமோ பூமியோட நம்ம தொடர்பு இருக்கிறப்போ நம்மளோட உடல் ஆரோக்கியம் நன்றா இருந்தது. எப்போ அந்த தண்ணிய பிரிச்சு அதை பியூரிஃபை பண்ற சுத்தப்படுத்துறேன்ட்டு கேன்ல அடைச்சானோ அப்பவே நம்ம உடம்பு அடைபட்டு போச்சு. எப்பவுமே இயற்கை இல்லாம செயற்கைக்கு போனா நம்ம செலவு அதிகமாகும். இயற்கையோடு நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா எல்லாமே இன்பமயமா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பா பேசுனீங்க எம்மிமா அம்மா. இன்றைய வாழ்க்கை முறையில என்னென்ன நவீன வாழ்க்கை முறையில என்னென்ன ஒபிசிட்டி ப்ராப்ளமா இருந்து ஆரம்பிச்சு ஜங்க் ஃபுட்டு, அதுக்கப்புறமா வந்து நைட்டு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறது, இதுல இருந்து ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு நவீன வாழ்க்கை முறை நம்ம வாழ்க்கை திருமண வாழ்க்கையை கசப்பாக்குது அப்படின்றத ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதனால வந்து வரக்கூடிய பிரச்சனைகள், சின்ன குழந்தைகள்ல இருந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, அப்ப அறிவியல் வளருது அப்படின்னு சொன்னா ஏன் ஃபெர்டிலிட்டி சென்டர் நிறைய ஆயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. கண்டிப்பாமா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நாம் பயணிப்போம். வாழ்த்துக்கள். 1 மில்லியன் பட்டிமன்றம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். நன்றி. அடுத்து நவீன வாழ்க்கை முறை அந்த நவீன வாழ்க்கை முறைக்கு தேவை பணம் தாங்க. அதை வாழணும் அப்படின்னாலே பணம் தான் தேவை. நீங்க ஜூம்ல உட்காந்து பேசுறோம் அப்படின்னா இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணாம இருந்தா நம்ம பேசிட முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து இப்ப பேசுறதுக்கு காயத்ரி வராங்க. வாங்க காயத்ரி, உங்களுடைய கருத்துக்கள் முன்வைங்க. வாங்க. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். காசு, பணம், துட்டு, மணி மணி. காசு, பணம், துட்டு, மணி மணி. ஐயா, உங்களுக்கே தெரியும் நடுவர் அவர்களே, நான் இப்ப எதை பத்தி பேச வந்தேன் அப்படின்ட்டு, எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. ஐயா, இந்த உலகத்துல பணத்தை பார்த்துதாங்க எல்லாரையும் மதிப்பிடுறாங்க. அறிவோ குணமோ இல்ல பகுத்தறிவோ நம்மள வந்து உருவாக்குறது இல்ல. பணம் இருந்தா மட்டும்தான் உனக்கு மதிப்பு. அம்மா சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, பிரியாணின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்னைக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாதாங்க எங்க வீட்லயே இருக்க முடியுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு பண தேவைகளும் அதிகமாயிருச்சு. வாங்கி தர முடியல அப்படின்னா அந்த வீட்டுல ஒரு கலவரமே ஆகுதுங்க ஐயா. இதுதான் இன்றைய வாழ்க்கை. எல்லாத்துக்குமே தேவை இந்த பணம் தாங்க ஐயா. அவங்க இப்ப நவீன முறை பத்தி அழகா பேசினாங்க. அந்த நவீன முறைக்கு தேவையே எங்களோட பணம் தாங்க ஐயா. அந்த பணம் இருந்தா மட்டும்தான். பணத்தால எதையும் வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பணத்தால மட்டும்தான் வாங்க முடியுங்க ஐயா. உறவுகளிடம் பேச வைப்பதும் இந்த பணம் தான். நம்மள பிரிச்சு வைக்கிறதும் இந்த பணம் தாங்க ஐயா.
புகுந்த வீட்டுக்கு நான் நுழையிறேங்க ஐயா. நுழைஞ்ச உடனே ஒரு இன்சிடென்ட் நடக்குது. எனக்கு எல்லாருமே எதிரி ஆயிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் 4வதா மருமகளா நுழையிறேன். 3 மருமகளும் வேலையில இல்ல. நான் மட்டும்தான் வேலையில இருக்கேன். சோ எல்லாரும் என்னை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் சம்பாதிக்கிறேன். எனக்கு கீழ இருக்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, யாருமே பணம் சம்பாதிக்கல. சோ அவங்களோட மனக்கரு ஒரு தாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சம்பாதிக்கிறாங்க, இவங்களதான் எல்லாரும் மதிப்பிடுவாங்க அப்படின்றதுதாங்க ஐயா. நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். அப்ப பணத்தோட தேவைகள் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு நீங்களே பாருங்க. நான் அந்த அந்த பொண்ணுங்கள்ட்ட நான் பேசுறேன். நம்மளோட உடல் தான் வெவ்வேறு, நம்மளோட நம்மளோட வயிறு தான் வெவ்வேறு, நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு பேசினேன். அந்த ஒண்ணா இருக்கணும்ன்ற கருத்தை யாருமே ஏத்துக்கலைங்களே. அந்த பணத்தோட மதிப்பை தானே எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப எங்கெங்கயா இருக்கு இந்த திருமணத்துல வந்து சந்தோஷம்? திருமணம் ஆகி நண்பரை பார்த்து ஒரு பாட்டு பாடுறேன். கொஞ்சி பேசிட வேண்டாம் உன் கண்ணே பேசுதடா அப்படின்ற. அடுத்த நாள் அவர் ஒரு பாட்டு பாடுறாரு. என்னன்னா, பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருப்பதில்லை அப்படின்னு. என்னங்க திடீர்னு இப்படி ஒரு பாட்டு பாடுறீங்கன்னு கேட்டா வராங்க. நாத்தனார் நாத்தனாரு அவங்களுக்கு வந்து நாங்க என்ன பண்ணோம், சீர் செய்ய வேண்டிய நேரமும் வந்துருச்சு. நாங்க என்ன பண்ணோம்னா போய் சீர் செய்யணும். சீர் செய்யறதுக்கு என்னங்கய்யா தேவை? நமக்கு பணம் தான் தேவை. சோ நாங்க இஎம்ஐ எல்லாம் வாங்கிதான் கல்யாணமும் பண்ணோம். அடுத்தது ஒரு வீடு வாங்கினாலும் அதுலயும் நாங்க இஎம்ஐ போட்டுதான் பண்ணோம். இப்ப என்னோட குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தவங்களோட தேவையும் நான் என்ன பண்ணணும்னா பூர்த்தி செய்யணும். அதுக்கு என்ன தேவை? பணம் தான் ஐயா. அந்த பணம் இல்ல அப்படின்னா அந்த வாழ்க்கை வெறும் வெறுமையா தாங்க ஐயா போகும். பணம் 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 மட்டும்தாங்க ஐயா இந்த உலகத்துல நிரந்தரம். கணவர் மனைவி 2 பேருமே இந்த காலத்துல வேலைக்கு போனா மட்டும்தாங்க ஐயா அந்த குடும்பத்தை அழகா ரன் பண்ண முடியும். அந்த குடும்பம் வந்து ஒன்றா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த பணத்தோட தேவைகள் தான். இப்ப நான் திடீர்னு என்னோட வேலையை விடுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த வேலையை எதனால விடுறோம் அப்படின்ற ஒரு சண்டைகள் எங்களுக்குள்ள வரும். அதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா அந்த பணத்தின் மூலியமா தான் ஆரம்பிக்குதுங்க ஐயா. ஒரு நீர் வற்றி போனா குளத்துல எப்படி வந்து பறவைகள் இருக்காதோ அதே மாதிரி நம்ம கையில பணம் இல்ல அப்படின்னா நம்மள மனுஷங்களா மதிக்கவே மாட்டாங்க ஐயா. பக்கத்து வீட்டுல ஒரு இன்சிடென்ட் நடக்கும். என்ன இன்சிடென்ட்னா, கணவருக்கும் மனைவிக்கும் எப்ப பாரு சண்டை நடந்துட்டே இருக்கு. ஏன்டா அந்த சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நேத்துதான் இந்த பட்டிமன்றத்தை பத்தி நானும் சில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் பாத்துட்டு இருக்கேன். இது மாதிரி என்னதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து நான் கிராமத்துல வாழ்ந்தேன், எனக்கு வந்து சிட்டில போய் வாழணும்னு ஒரு ஆசை, எனக்கு இதுதான் என்னோட கோரிக்கை இதுதான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அந்த பொண்ணு மேலேயும் தப்பு இல்ல, அவ வாழ்ந்த வீடு வந்து கிராமமா இருக்கு. சோ நான் வாழ போற வீட்டுல என்ன பண்ணும், நான் போய் நகரத்துல வாழணும்னு ஆசைப்படுறாங்க ஐயா. ஆனா அந்த பையனுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் வாங்குற சம்பளமும் 5000 தான். அந்த 5000த்துல அவன் வீட்டு வாடகையை கட்டுவானா? அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினாவே இன்னைக்கு 2000க்கு குறையாம வாங்க முடியாதுங்க ஐயா. இதுல குழந்தை, அந்த குழந்தையோட தேவைகளும் பார்க்கணும். இத்தனை விஷயங்களையும் அந்த பையன் ஒருத்தன் யோசிக்கிறான். இதனால அவங்க வீட்டுல சண்டை ஏற்பட்டுட்டே இருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காசு தானேங்க ஐயா. அந்த காசு இருந்தது அப்படின்னா பிரச்சனையே வராது இல்லைங்களா? ஆஹ் மாதிரி அவங்க பக்கத்து வீட்டுல இன்னொரு அம்மா, அவங்க வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. ரிட்டையர் ஆகுற வரைக்கும் அவங்க கையில வருமானம் நல்லாவே வருது. ரிட்டையர் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கையில எந்த பணமும் இல்ல, யாரும் அவங்கள மதிக்கிறது கிடையாது. அவங்க வேலையில இருந்த வரைக்கும் அவங்களோட லைஃப் பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது. அவங்க வேலையில இல்லைன்னு தெரிஞ்சதும் பணம் இப்போ வரைக்கும் வராததும் ஒரு காரணம். அவங்களுக்கு வந்து அந்த மரியாதைன்றது ஒண்ணு போயிடுச்சுங்க. இதெல்லாம் எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அந்த மணின்னு தான் சொல்வேன். எல்லாம் ஆகவே பணம் தாங்க எல்லாருக்கும் இம்பார்ட்டண்டா இருக்கு. பெயர் சொல்லில் ஆரம்பித்த என் திருமண வாழ்க்கை 1 மாதம் காலம் கூட முழுதாய் முடியவில்லை. வினை சொல்லாய் வீணை வாசித்துக் கொண்டேதான் இருக்கிறது. புலம்பல் தாளம் போட, கண்ணீர் ராகம் போட, நாத்தனாரின் நாதத்திற்கு தலை அசைப்பதா,
அல்ல, மனைவிக்கு மனைவிடுவதா என்று குழப்பத்தோடே என் கணவர். பணம் தாங்க ஐயா அந்த வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. சிறப்பான பேச்சுமா. காயத்ரி அம்மா வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. என்னன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையோட ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு பணம் எந்தெந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம், திருமண உறவுக்கு ரொம்ப ரொம்ப எவ்வளவு ஒரு முக்கியம் அப்படின்றத ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. பணத்தோட தேவை எவ்வளவு இருக்கு, அதோட அவசியம் என்ன இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. சில பாடல்கள் மூலமாகவும் நமக்கு அதை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து தொடர்ந்து நம்ம வந்து சிறந்தா தொடர்ந்து பயணிப்போம். உண்மையிலேயே பட்டிமன்றம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது பணம்னு சொல்றீங்க, ஆனா அதெல்லாம் விட முக்கியம் வந்து திருமணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறை தப்பாயிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஐயா வர்றாங்க. நம்மளுடைய செல்வ கணபதி ஐயா வர்றாங்க. வாங்க ஐயா, உரையை தாருங்கள். ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதையா, கேக்குதையா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அன்பிற்கினிய சான்றோர்களே, ஐயா போன் நேரம் வைங்க ஐயா. அந்த ஆரோ மார்க் டச் பண்ணுங்க. இல்ல ஓகே ஓகே. இந்த அற்புதமான மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பட்டிமன்றம் 1 மில்லியன் வியூஸ் பட்டிமன்றம் மிக அற்புதமான முறையிலே ஐயா குமரி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாக நம்ம பார்க்கின்ற பொழுது மிக நீண்டதாக இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த நிகழ்விலே பங்கெடுத்துள்ள அனைத்து நல் உள்ளங்களையும் வணங்கி, இங்கு வந்துள்ள திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களையும் அன்போடு வணங்கி, மற்றும் என்னுடைய அணியின் கொம்பர்களாக விளங்கக்கூடிய மில்டன் ஐயா அவர்கள் கேப்டன் போல முன்ன நின்று தன்னுடைய கருத்தை அழகா சொல்லியிருக்காரு. அடுத்தது எம்மி அம்மாள், எதையும் நாங்கள் நிச்சயமாக அற்புதமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுவோம் என்ற நிலையிலே எங்கள் அணியை மிகச் சிறப்பான முறையிலே எடுத்து நிறுத்தி இருக்கிறார். இந்த இருவரையும், எங்கள் அணி கொம்பர்களையும் எதிர் அணி வம்பர்களாக இருக்கிறார்கள், எல்லாம் பணம் பணம் பணம்னு இருக்காங்க, அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மேடைத்தனில் விவேகம் காட்டும் வித்தகரே, நாவினில் சரஸ்வதி நடனமாடும் கலைஞரே, உங்கள் தமிழ் வாழ்க, உங்கள் நகைச்சுவை வளர்க, பட்டிமன்ற உலகை கட்டியாளும் நடுவர் ஐயா விவேகானந்தன் ஐயா அவர்கள் நிச்சயமாக நமக்கு நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று சொல்லி, பணம் அதாவது திருமண வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கை கசப்பதற்கு காரணம் என்பது நவீன கால வாழ்க்கை மட்டுமே தாங்க எனக்கு சொல்ல முடியுது. அதாவது திருமணம் அப்படின்னு சொன்னாவே இருமணம் கலந்த ஒன்று. அதற்கு முன்பாக அந்த ஆணும் பெண்ணும் ரொம்ப அழகா காதலிப்பாங்க. இது காதல் திருமணம்ன்றது வேற, அதாவது அரேஞ்சு வேற சொல்லக்கூடிய நிச்சயிக்கப்பட்ட திருமணம்ன்றது வேற. அதுல பாடுறான் பாருங்க, ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண்பிடிச்சேன், ராப்பகலா கண்பிடிச்சேன், ராணி ஒன்ன கைபிடிச்சேன். இதெல்லாம் ரொம்ப அழகா பாடுறான். அடுத்து நாம பாக்குறோம், அழகா அடுத்த நிலையில வருது, மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல மீனாட்சி சுந்தரேசா என்று அழகா கல்யாணத்தை வர்ணிப்பாங்க. வாங்க வாங்க என்று சொல்லணும், வந்தவங்க வயிறு நிறையணும், மனசு நிறைய வாழ்த்து தெரிவிக்கணும் என்றெல்லாம் அழகான முறையிலே திருமணம் செய்யறாங்க. செய்து முடித்தவுடன் இரு மனங்கள் இணைகிறது, ஒரு மனமாகிறது, அங்கே அற்புதமான வாழ்க்கை நிலைக்கிறது. நிறைய சொல்றாங்க, பணம் பணம் பணம்ன்றாங்க. தம்பி அன்பு தம்பி பேசினாரு, தூத்துக்குடியிலிருந்து பணத்தை தூக்கி பிடித்து பேசினார். பாருங்க, காசேதான் கடவுளடான்னு சொல்றாரு. அதாவது காசு இருந்தாதான் எல்லாம் வாங்க முடியும்னு சொல்றாரு. பணம் இல்லை என்றால் கூட குணத்தோடு வாழ்ந்து விட முடியும் என்றெல்லாம் அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறார்கள். பணம் ஒரு பெரிய விடயமே கிடையாது. ஆனா இங்க அம்மையார் கூட சொன்னாங்க, காயத்ரி மேடம் சொன்னாங்க, காசு பணம் துட்டு துட்டுன்றாங்க. எல்லோரும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், யார் வாழாமல் இல்லை? ஒரு இட்லி கடை போட்டு பொழைச்சுக்கிறாங்க, ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டி பொழைச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல இன்னும் பல வியாபாரங்கள் செய்து பிழைக்கிறாங்க. காசு என்பது மன நிறைவுக்காக, நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்காக, உடுப்புகளை வாங்குவதற்காக, உணவை உண்பதற்காக என்று மட்டுமே பணம் இருந்தால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை கசப்பே கசக்காது. ஆனா அந்த பணத்தை வைத்து கொண்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை ஏழ்மை குடும்பங்கள் டைவர்ஸ் நோக்கி வருதுன்னு பாத்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதிகமாக பாத்தீங்கன்னா பணக்காரங்க தான் முதல்ல வருவான்.
கல்யாணமாய் 4 நாள் தான் இருக்கும். அவனுடைய மனமும் ஒன்று சேர்ந்து இருக்காது. இந்த இருவருக்குள்ளும் ஏற்படக்கூடிய அந்த ஈகோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆகிற வரைக்கும், காதலிக்கிற வரைக்கும் கூட நான் உன் கூட இருக்கிறேன், நீதான் எனக்கு உன் கைகள் கோர்த்து இதெல்லாம் பாட்டு பாடினவன் கல்யாணத்துக்கு அப்புறம் பாக்குறேங்க நேரமின்மைன்ற ஒரு விஷயத்துக்கு வருங்க. அதே போல ஐயா நம்ம சீர்காழி செல்வராஜ் ஐயாவும் சொல்றாங்க, பல்லடம் ஐயாவும் சொல்லியிருக்காங்க, நவீன கால வாழ்க்கையினால்தான் வாழ்க்கை சீரழிஞ்சு போகிறது. திருமண வாழ்க்கை, இன்றைய திருமண வாழ்க்கை நவீன கால வாழ்க்கையை பார்த்து பார்த்து, அம்மா கூட சொன்னாங்க, அடுத்தாது 50 பார்த்தேலா, அவர் ஆத்துக்காரர் கொஞ்சம் கேட்டேலா. அவங்க சொல்றாங்க, அந்த பேசரி என்ன சொல்லுவாங்க, இந்த வைர மூக்குத்தி வேணும், பட்டு புடவை வேணும்னு சொல்லுவாங்க. கட்டிக்க புடவையும் உண்ண உணவும் இருக்கின்ற பொழுது அடுத்தவரை பார்த்து நவீன காலத்தை நோக்கி, எனக்கு அவங்க இதை போட்டிருக்காங்க, அவங்க அதை போட்டிருக்காங்க, அவங்க எங்க போறாங்க, அவங்க இந்த நெக்லஸ் வாங்கினாங்க என்றெல்லாம் சொல்லி இந்த நவீன காலத்தைக்காக அந்த திருமண வாழ்க்கை ஏண்டா வரோம் வீட்டுக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆணுக்கும், ஏடா இந்த ஆள் எதை கேட்டாலும் வாங்கி தர மாட்டான் அப்படின்ற இந்த பெண்ணுக்கும் அந்த நினைப்பு வந்தால் அங்குதான் கசப்பு ஏற்படுகிறது. அதே போல பேச மாட்டான், நேரம் இல்ல, செல்போன், சமூக வலைதளங்கள் நீங்க பார்க்கலாம், எல்லாருக்கிட்டையும் செல்போன் இருக்கு. காசு இல்லைன்னு சொல்லி செல்போன் வாங்காம உட்கார்ந்து இருக்காங்களா? எல்லாருக்கிட்டையும் செல்போன் இருக்கு. அந்த செல்போன் வச்சுக்கொண்டு அதீதமான பிளிப்கார்ட்ல ஒரு 2 பொருளை போடுவோமே, சும்மா தானே இது கையா அரிக்குதே, அமேசான் 4 பொருள் போடுவோமே அப்படின்னு சொல்வதால் தான் அவன் என்ன செய்யறான், வெளியில வந்து நிக்கிறான், சார் அப்படின்றான், என்னப்பா இந்த பொருள் வந்திருக்கு சார், நான் போடல எதுவுமே அப்படின்னு. திடீர்னு நான் தாங்க போட்டேன், ஒரு புடவை ஒண்ணு போட்டிருக்கேன்னு வாங்கி 450 ரூபா 500 ரூபா 600 ரூபான்னு. ஏமா போன மாசம் தானே தீபாவளி பொங்கல் எல்லாம் முடிஞ்சது, வாங்கி கொடுத்தனே அப்படின்னு சொல்லுவாரு. அது இருக்கட்டும், புதுசா ஒண்ணு வந்திருக்கு, இந்த அன்னம் சீரியல் ஒரு பொம்பளை கட்டியிருக்காளாமா, அதை வாங்கணும் அப்படின்றாங்க. அப்ப பணம் இருந்தாலும் கூட இந்த நவீன கால வாழ்க்கையை நோக்கி ஓடுகின்ற பொழுதுதான் அந்த கசப்பு ஏற்படுகின்றது. அதே போல தனி குடும்ப வாழ்க்கை, கூட்டு குடும்பம் இல்லாததனால் இந்த பெண்கள்லாம் அந்த மாமியாரும் சரி அம்மாவும் சரி அந்த மகளை அழகா வளர்ப்பாங்க. அது கூட ஒரு பாட்டு கூட இருக்குங்க, நமக்கு அதை பாக்குறோம். இந்த இதுல ஒரு வத்தி குச்சின் திரைப்படத்துல சொல்லுவாங்க, கெக்கிற பெக்கிற ஷாப்பிங் சொல்லிட்டு, அம்மா காலையில 9 o'clock என்ன எழுப்பு, நான் ஷாப்பிங் போகணும், லிப் கிளவுஸ் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெண்ணுக்கு உணவு இருக்கு, உடை இருக்கு, தெம்பு இருக்கு, தெளிவு இருக்கு, அழகு இருக்கு, எல்லாம் இருந்தும் காலையில நான் ஷாப்பிங் மாலுக்கு போனோம் அப்படின்றத அப்போதுலேருந்து பழக்கப்படுத்துறாங்க. பிற காலத்துல வருகின்ற பொழுது கணவனுடைய வாழ்க்கையில், கணவனுடைய நிலையிலே, அவன் சம்பாதிக்கின்ற நிலையிலே அந்த சம்பளத்தில் வைத்துக் கொண்டு நீ வாழ வேண்டும் என்று தாயும் சொல்ல வேண்டும், அந்த மாமியாரும் சொல்லினால் அந்த குடும்பம் சிதையாமல் இருக்கும், ஒன்றாக இருக்கும். அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை என்பது நிச்சயமாக இங்கு இருக்கும். அதே சமயத்துல பொறுமை குறைஞ்சிருதுங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுமை குறைஞ்சிருது. இதெல்லாம் விட இன்னொரு பெரிய விஷயம் பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அன்னம் சமைக்காமல் கூட அன்னம் பார்க்கிறார்கள். செல்லமே செல்லம் என்று கொஞ்சம் நேரத்தில் கூட செல்லமே செல்லத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்நீச்சல் போட்டுவிட்டு வீட்டுக்கு வருகின்ற கணவனுக்கு உணவு அளிப்பதில்லை. இரு மலர்களை பார்த்து கொண்டு கையிலே விளையாடுகிறார்கள். லட்சுமியை அழைக்கிறார்கள். மல்லியை சரம் கொடுத்து தொடுக்க கூட முடியாமல் மல்லி சீரியலை பார்க்கிறார்கள். மருமகள் மீது பாசம் கூட இல்லாமல் மருமகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 3 முடிச்சு போட்டுவிட்ட ஒருவனுக்கு உண்பதற்கு சோறில்லை. இப்படி நவீன காலத்தில் நவீன சீரியலோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சீரியல்னால் கூட பல இடங்கள்ல திருமணத்தின் வாயிலாக கசப்பு ஏற்படுகின்றது. அதே சமயத்துல சீரியல் டிவில பார்த்தாலும் பரவாயில்ல, டிவி ஆஃப் பண்ணிட்டு போனா மொபைலை எடுத்துக்கிட்டு இந்த நெட்ஃபிளிக்ஸ், அந்த யூடியூப் எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த வாழ்க்கையை கசப்பாகிற வரையில் அவர்கள் விடுவதாக இல்லை. இது இருவருக்குமே தான் சொல்லணும், கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி. எங்க போனாலும் அந்த ஆள் போன் தூக்கிட்டு போயிடுறான். பாத்ரூம் உள்ள போனா 2 மணி நேரம் ஆகுது, இங்க போனா வெளில போனா 2 மணி நேரம் ஆகுது, அங்க போனா போனை தூக்கிட்டு போயிடுறான். இருவருக்குமே இந்த நவீன கால அந்த தன்மை தான் இங்கே கொண்டு வருது. அதே சமயத்துல பக்கத்து இதுல ஷூ பெரிய அளவுல வாங்கியிருக்கான், 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், நம்ம 2000 ரூபாய்க்கு வாங்கணும் போனோம், அதை விட நம்ம இதுவா அப்படின்ற மாதிரி. அதே போல பக்கத்து வீட்டு பையன் அந்த ஸ்கூல்ல படிக்கிறான், நம்ம வீட்டு பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிக்கிறதா, நம்மளும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அங்க இது பண்ணிக்க வேண்டியது. அப்ப இப்படியெல்லாம் அடுத்தவர்களை பார்த்து பார்த்து வாழ்க்கையை, உண்மையான வாழ்க்கையை, அமைதியான வாழ்க்கையை, ஆரோக்கியமான வாழ்க்கையை, கசப்பில்லாத வாழ்க்கையை, நவீனங்களால் தொலைக்காத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி தொலைத்ததனால்தான் இந்த திருமண வாழ்க்கை என்பது கசப்பை தருகிறது என்று சொல்லி இன்னும் கூட நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அடுத்தடுத்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அம்மா சொன்னாங்க அழகா, இந்த உணவு முறை சொன்னாங்க. ஆமா, உணவு முறை சொன்னாங்க, மகிழ்ச்சி. இது போன்ற செயல்பாடுகளால்
அன்பு இல்லாத காரணத்தினால் இந்த குடும்ப உறவு என்பது விட்டு விலகுவதாக, கசப்பை தருவதாக இருக்கிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு நல்கிய 1 மில்லியன் வியூஸ் பட்டிமன்ற குழுவினருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய குமரி ஐயா அவர்களுக்கும் அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய அணி சார்ந்த பேசக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் எதிரணி வம்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ரொம்ப சிறப்பான ஒரு உரை. செல்வகணபதி ஐயா இன்னைக்கு அன்னை எப்படி சீரியல்னால குடும்ப வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா சீரியல்களும் சொன்னாங்க. ஆனா எல்லாரும் நிறைய பேர் தன்னை சிங்கப்பெண்ண நினைச்சிட்டு இருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் சேர்த்து இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப சிறப்பா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஒரு விவாகரத்தா இருக்கட்டும், மற்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத ரொம்ப 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 எளிமையா இன்னைக்கு இனிமையாவும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து பயணிப்போம். உங்களுக்கு 1 மில்லியன் பட்டிமன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நவீன வாழ்க்கை முறையெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு தேவை இந்த பணம் இல்லைன்னா இந்த மனிதன் வாழவே முடியாது அப்படின்றத கருத்தை சொல்றதுக்காக நம்மளுடைய சுகன்யா முத்துசாமி அம்மா வர போறாங்க. வாங்கம்மா. வணக்கம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. எல்லாம் வல்ல எம்பெருமானை வணங்கி எம்பெருமானை நேசிக்கச் செய்த எந்தையை போற்றி, எந்தையின் சிந்தையில் நின்றேன் தாயின் பாதம் பணிந்து, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று அன்றே வள்ளுவர் சொன்ன தாரக மந்திரத்தை நெஞ்சில் ஏந்தி அவையோருக்கும் என் செல்வ வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கின்றேன். அறிவின் அரங்கில் பேச்சின் திருவிழாவாக இந்த இணையவழி பட்டிமன்றத்தை 1 மில்லியன் வியூஸ் குழுவினருக்கும் எங்களை வழி நடத்த வந்திருக்கும் மதிப்பிற்குரிய நடுவரையா அவர்களுக்கும் என் அணி தோழர்களுக்கும் எதிரணி நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். நவீன வாழ்க்கை முறை நாம் வசதியாக வாழ கிடைத்த வரம் நடுவர் அவர்களே. இங்கே பேச வந்த அத்தனை பேரிலும் என்ன கேள்வி, இன்றைய பட்டிமன்ற தலைப்பு என்ன என்பதில் குழம்பி போயிருக்கின்றனர். காரணம் என்னவென்று கடைசியில் சொல்கின்றேன். இன்றைய தலைப்பு என்ன? திருமண வாழ்க்கை. காரணம், திருமணம் என்பது பணத்தால் தான் வந்ததா, நவீன வாழ்க்கையில் தான் வந்ததா, அல்லது இதற்கு முன்னோர் வாழ்க்கையில் வந்ததா? சற்றே நினைத்து பாருங்கள். பின்னோக்கி சென்றாலும் சரி, முன்னோக்கி சென்றாலும் சரி, எதிர்கால தேவை என்றாலும் சரி, திருமணம் என்பது ஒரு பந்தம். அந்த பந்தம் காலத்திலும் மிக இனிமையாக அமைவதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் அது பணம்தான் நடுவர் அவர்களே. இவர்கள் நவீன வாழ்க்கையால் திருமண வாழ்க்கை கெட்டுவிட்டது என்று போலியாக குமுறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் சென்று பாருங்கள், நவீன வாழ்க்கை முறை எப்படி சார் கசக்கும்? தனி வீடு, சொகுசு, இப்படித்தான் நடத்த வேண்டும், அறைமுறையெல்லாம் இல்லை, எளிமையான முறையில் எப்படி வேண்டுமானாலும், அதிலும் இந்த பெற்றோரே இல்லாமல் தனியாகவே பெற்றோருக்கு செலவு வைக்காமலேயே திருமணம் செய்கின்றனர். இதுதான் ஐயா நவீனம். இவர்கள் தங்களுக்கு பாதகமாக சொல்வது போல எங்களுக்கு சாதகமான சில கருத்துக்களையும் எனக்கு முன்னால் விட்டு சென்றிருக்கின்றனர். அவர்களுக்கு முதல்ல பதில் சொல்லிக்கலாங்கய்யா. எருமை போல பொறுமை வேண்டுமா? பாக்கெட் நிறைய கையில் பணத்தை கொடுத்து பாருங்கள், எண்ணுவதற்கு எத்தனை பொறுமை தேவைப்படுகிறது என்பது தெளிவாக தெரியும் ஐயா. முதல்ல பேசின எதிரணி தோழர் சொன்னாங்க, 1500 ரூபாயில ஷூ கேட்டானா பையன். ஏன்னா எதிர்வி பணம் இல்லாததுதான் கசக்குதுங்கய்யா. அதோட மட்டும் இல்ல, தங்கவேலு ஐயா அதுல பாட்டுல அந்த படத்துல சொல்லியிருப்பார். ஒரு ஆள் வருவாரு இங்கேருந்து, தங்கவேலு ஐயா கேட்பாரு, ஐயா 10,000 உங்களுக்கு இப்ப விழுந்திருக்குன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்பாரு. தங்கவேலு ஐயா அழகா சொல்லுவாரு, என்ன செய்வேன், 10,000 விழுந்துச்சுன்னா ஒரு வீடு கட்டுவேன், 2 மாட்டை வாங்குவேன், கொஞ்சம் காட்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போவார். அடுத்து என் தங்கச்சி கல்யாணம் பண்ணுவேன், பொண்டாட்டி உடனே உருன்னு மறப்பாங்க, உடனே இல்ல உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து சொல்லுவார், கொஞ்சம் இருந்துச்சுன்னா நகை நட்டு வாங்குவேன், போடுவேன், அங்க போடுவேன், சுயநலதியா அப்படிம்பாங்க மனைவி. ஒண்ணு இல்ல உனக்கு காதுக்கு கழுத்துக்கு இடுப்புக்கு எல்லாம் ஒண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே மகிழ்ச்சியா அவங்க சிரிச்சுக்கிட்டே அப்ப சரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல எங்க இருக்குது 10,000 ரூபாய். அடுத்து அவன் சொல்லுவான், வந்தவன்
10,000க்கு எவ்வளவு கணக்கு போடுறேன், இப்ப மயக்கம் போட்டு விட போறேன் பாரு அப்படின்னு சொல்லி 50,000 விழுந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு அவன் கேட்பான். இப்ப தங்கவேலு ஐயா ரொம்ப அழகா சொல்ல, 10,000 விழுந்தா என்னத்தையா செய்ய போறேன், 25,000 ஓங்கிட்டு தள்ள போறேன் அப்படின்னு சொல்லுவான். இத கேட்ட உடனே மயக்கம் போட்டு அந்த ஆளு விழுந்துருவாரு. இது அந்த காலத்துல. இன்னைக்கு அந்த 50,000மோ 25,000மோ லட்சங்களாக மாறி கோடிகளாக இன்னைக்கு மிளர்ந்துட்டு இருக்குது. ஆனா இப்பயும் கூட நமக்கு எது பற்றாக்குறையா இருக்குது? பணம் தான் இருக்குது. அமேசான்ல ஆர்டர் பண்றது பத்தி ஒரு ஐயா சொன்னாங்க. அமேசான்ல ஆர்டர் போடுவாங்க ஐயா, ஆசாசியா 4 புடவை 5 புடவை, பிள்ளைங்களுக்கு 4 டப்பா 5 டப்பா, இனி என்னென்னலாம் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் அமேசான்ல குழந்தைய தவிர எல்லாத்தையும் வாங்கலாங்க. இப்ப கணவன்மார்களையும் சில பேர் வாங்குறதா கேள்விங்க, அது என்னன்னு தெரியல. இப்படி ஒவ்வொன்னா வாங்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க நடுவர்களே, கடைசியில பில்லு காட்டும். அந்த பில்லு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப மனசு ஓரமா வலிக்கும். டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஒன்னொன்னா குறைச்சி கடைசியில 10,000க்கு பில்லு போட்ட அந்த அம்மாவோ ஐயாவோ 50 ரூபாய்க்கு ஒரு பொருளை அதையும் பேமெண்டா கட்ட மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து டோர் டெலிவரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அதை வச்சுட்டு அதை வாங்கையில காசு இருந்தா கொடுத்து வாங்கிடுவாங்க ஐயா. இல்ல அப்படின்னா பொருள் பிடிக்கலன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த கஷ்டம் அவங்க வீட்லயே நிக்குது, அந்த எடுத்துட்டு வர அந்த ஆளுடைய உழைப்புல நிக்குது. அமேசான் கம்பெனிக்கு எது காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க பணம். இவ்வளவு ஏங்க வீட்டுக்கு போறோம், திருமண வாழ்க்கை கசக்குதா இனிக்குதாங்கிறது அப்புறம். திருமண வாழ்க்கைன்னு ஒண்ணு நடக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, அங்க போய் எல்லாம் சிரிச்சு பேசி சும்மா இருப்பாங்கயா. அங்க ஆரம்பிக்கும் பிரச்சனை. எல்லாம் என்ன புடவை கட்டியிருக்காங்க, எவ்வளவு நகை போட்டுட்டு வந்திருக்காங்க, இதையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளுங்க. கடைசியில அந்த திருமண வீட்டுக்காரர் இணைய சிக்கல் நினைக்கிறேன். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. அவரை எண்ணும் போது பாத்தீங்கன்னா சுண்டைக்காய் சைஸ்ல சின்னதா மாறி போகுதுன்னா அதுக்கு காரணம் நவீன வாழ்க்கை முறை இல்லைங்க, பணம் தான் காரணம். சும்மாவா சொல்லி வச்சாங்க, கல்லறை கூட சில்லறை இருந்தா வாய் திறந்தே மொழி பேசுமடா. அதனாலதான் ஒரு அம்மா புலம்பிட்டு போனாங்க, அன்னை இல்லோன்னு பேரை வச்சுட்டா அன்னை இருப்பதா அனாதை இல்லமா. காசு மிதமிஞ்சி இருந்தா ஏன் அவன் கொண்ட விட போறான்? அதுக்கு காரணமே அடிப்படை வறுமை தானங்கய்யா. ஏன்னா வறுமை இருந்துச்சுன்னா அது எவ்வளவு கொடுமைங்கிறத நம்ம ஔவையார் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க தெரியுமா? கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிடம் கொடிது இளமையில் வறுமை. அது என்னையா இளமையில் வறுமைனா? இப்ப சொல்றேன் கேளுங்க. ஒரு காசு இல்லாத அப்பா தன் பிள்ளைய கூட்டிட்டு ரோட்டோர கடை பக்கமா போகும்போது ஒரு பானிபூரி கடைக்காரன்ட்ட அந்த பையனுடைய நண்பர்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்க அப்பாவோட. இந்த பையன் தன் அப்பா கிட்ட காசு இல்லைன்னு கேட்காமலே அதை ஒரு சமயம் என்ன பண்ணுவாங்க, அப்படி திரும்பி பார்த்துட்டு திரும்புவான் இல்லையா? அப்ப அந்த தந்தை தன்னுடைய பாக்கெட்டை தொட்டு பார்க்கும் பொழுது அங்க கசக்குங்கயா வாழ்க்கை. அது மட்டும் இல்லைங்கயா, அண்டை வீடும் அடுத்த வீடும் மாடி பங்களாக்களாக ஜொலிக்கும் பொழுது நடுவில் ஒரு குடிசை வீடு இருந்தால் அங்கே கசக்க தொடங்கும் நமது வாழ்க்கை. ஒரு மனைவியோ பிள்ளையோ தனக்கு தேவை என்று கேட்ட பிறகு வாங்கித்தர முடியாத நிலையில் ஒரு ஆண்மகனின் அந்த மனதில் உண்டாகக்கூடிய கசப்பு, அதுதான் ஐயா உண்மையான கசப்பு. இவர் ஏதோ ஒரு முன்னாடி அணியில சொன்னாங்க, மைனா செத்து போச்சுன்னு சொன்னாங்களாம். அந்த பையன் என்னமோ நைனாதான் போயிட்டாருன்னு நினைச்சு கம்முன்னு போனானாம். நடுவர் அவர்களே, நைனாக்கு 10 கோடி ரூபாய் சொத்து இருக்குடான்னு சொல்லி இருந்தா அந்த பையன் உங்க அணியில இருந்தா பேசுனீங்க அது இல்ல இல்லைங்கய்யா, எதிரணியில பேசினாங்க. அடுத்ததுங்க, இப்ப கோவில் இல்லா ஊர்ல குடியிருக்க வேணாம்னு ஒரு பழமொழியே இருக்குங்க. இப்ப கோயிலுக்கே போறோம், எல்லாரும் போறோம்யா. ஆனா அங்க என்ன தெரியுமா நடக்கும்? காசு இல்லாதவன் கண்களுக்கு கடவுள் கூட சற்று மங்களாய் தான் தெரிகிறார் என்றால் அங்கே கசப்பது பணம் இல்லாத குறைதான் ஐயா. 16 வயதுலன்னு ஒரு படம் இருந்துச்சு. அந்த படத்தை எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? அதுல எவ்வளவு அன்பு, எவ்வளவு கருணை, எப்படி எல்லாம் குடும்பத்தை கட்டி அவன் வளர்த்திருப்பான். கடைசியில எல்லாரும் பிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போறதுக்கு அடிப்படை காரணம் என்னங்கயா? பணம் இல்லாத ஒரு குறை தானங்கயா. அது ரொம்ப அழகா இவரு கூட நம்முடைய நடிகர் இறந்துட்டாரு, அவர் கூட பிரபுடைய அப்பா சிவாஜி கணேசன் ஐயா. நன்றிங்க. சிவாஜி கணேசன் ஐயா வந்துட்டு
கிளிக்கு ரெக்கம் முளைச்சிருத்தோ ஆத்த விட்டு பறந்து போயிடுத்தோ அப்படின்னு சொல்லுவாரு இல்ல, அது எதற்காகங்கய்யா? அங்கே ஆமாங்கய்யா, அங்க கௌரவமே இழந்து போகிறதுக்கு அடிப்படை காரணமா எது இருக்குது அப்படின்னாக்க காசுதாங்கய்யா. ஏன்னா பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. மனுஷன் கூட சொல்லலைங்கய்யா, பிழைக்க தெரிஞ்சவன் யாரா இருந்தாலும் குணத்தை வச்செல்லாம் எதுவுமே என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. ஒரு 1000 பொற்காசுக்கு நம்ம நாகேஷோட நடிப்பு ரொம்ப அருமையா இருக்கும். இந்த பொற்கடி வாங்குறதுக்கு ஐயோ 1000 காசு 1000 காசு 1000 காசுன்னு போவாரு பாத்தீங்களா? அந்த படத்தெல்லாம் பார்க்க சொல்லுங்க எதிரணியினரை. பணத்தோட அருமை என்னன்னு தெரியும். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகினிலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் வாழ்க்கையிலே. காசு பணம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை நினைச்சே பார்க்க முடியாது. சந்தோஷமே இல்லாத வாழ்க்கைங்கிறது நிச்சயமா கசப்பாதாங்கயா இருக்கும். எப்ப முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்க, வைஃபை ஃபுல் சிக்னலாம், ஆனா இதயத்துல நோ சிக்னலாம். அந்த வைஃபை சிக்னலும் வைஃபோட சிக்னலும் வேணும்னா நமக்கு பணம் தான் வேணும் அப்படிங்கிறத நினைவுல இருத்தி, அன்பு அறம் ரகசியம் காண்பதெல்லாம் அரிது அந்த காலங்க. அந்த அரிதான ரகசியத்தை கூட பணம் இருந்தால் 2 நொடியில தெரிஞ்சுட்டு வந்துடலாங்க. இந்த உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழி உண்டென்றால் அது பணம் தான் நடுவர்களே. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, அள்ளைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் பல்லைத்தான் காட்டித்தான் பதுமத்தான் புவையில் தான் பண்ணினானா. ராமச்சந்திர கவிராயர் ரொம்ப அழகா வறுமைய இதை விட வேற யாராலையும் விளக்க முடியாது. கள்ள மண்ணை காய்ச்சியா குடிக்க முடியும் நானு? என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது அதையாவது கடவுள் கொற்று கொடுத்தானா? கிடையாதே. பந்தம் வெள்ளி பவுனு இது எதையாவது கொடுத்தானா? அதுவும் இல்லையே. எதுவும் என்னுடைய குறைகளை சொல்லி அழறதுக்கு கூட ஒரு இடத்துல முடியல. தன்னுடைய திருமண வாழ்க்கை எப்போது கசக்கும் என்றால், என் வாழ்க்கையில் இந்த குறை உள்ளது என்பதை அடுத்தவர்களிடத்து எடுத்து சொல்லும் பொழுதுதான் ஐயா மனக்கசப்பு உண்டாகும். அந்த எடுத்து சொல்லக்கூடிய நிலைக்கு அவரை தள்ளக்கூடியது பணம் மட்டும்தான் என்று ஆணித்தரமாக என் வாதத்தினை வைத்து எங்கள் அணியினருக்கு வளம் சேர்க்குமாறு செல்வத்தை தன் பெயரிலேயே கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே நமது பக்கமாக தீர்ப்பு வழங்குவார் என்று நம்பிக்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது வெயில் காலத்துல கூட வந்து இடி மின்னல் வெடிக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு படத்துல வரும், கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ரப்பர் பந்துன்ற படத்துல வரும். அந்த மாதிரி ரொம்ப தன்னுடைய உரையை வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஒரு நவரசமும் கலந்து இன்னைக்கு வந்து ஒரு உரையா கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்றதுல ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். வந்து உலகத்தோட பொது மொழின்றது பணம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. நம்ம வாழ்க்கையை சிறப்பதற்கு திருமண வாழ்க்கை கசப்பதற்கு முக்கியமான காரணம் பணம் அப்படின்னு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. நம்மளுடைய கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். 1 மில்லியன் பட்டிமன்றம் சார்பாக. இப்ப நம்ம தீர்ப்புக்கான நேரம் வந்துருச்சு. திருமண வாழ்க்கை கசப்பதற்கான காரணம் நவீன வாழ்க்கை முறையா பணம் இல்லா குறையா? இந்த தளத்துல வந்து 2 அணிகளும் மிகவும் அழகாகவும் ஆழமாகவும் தங்கள் கருத்துக்களை முன் வச்சிங்க. ஒரு அணி வந்து நவீன வாழ்க்கை முறையே திருமண வாழ்க்கையை கசப்பாக்குது அப்படின்னு சொல்லி வாதிட்டாங்க. மற்றொரு அணி பணம் இல்லாத குறையே அனைத்து பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. இந்த 2 அணிகளுடைய வாதங்களை கவனமா கேட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது, ஒரு கையால் ஓசை வருமா? கண்டிப்பா வராது. 2 கை திறனாதான் ஓசை வரும். அது மாதிரி ஒரே ஒரு காரணத்தினால திருமண வாழ்க்கை கசக்குதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. முதல்ல நவீன வாழ்க்கை முறையை பார்த்துடலாம். முன்பெல்லாம் வந்து காலையில சாயந்தரம் 6 மணிக்கு அப்பா வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னா வந்து குழந்தைகள் ஓடி போய் இது பண்ணாங்க. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு அப்பா வீட்டுக்கு வந்தா அப்படின்னா குழந்தைகள் ஓடி வருவாங்க. ஒரு மனைவி வந்து ஒரு கையில ஒரு டம்ளர் எடுத்துட்டு கொடுப்பாங்க. அந்த வீட்டுல உரையாடல் நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு அப்பா வந்ததுக்கு அப்புறம் ஒரு கையில மொபைல் வச்சுட்டு இருப்பாரு, மற்றொரு கையில லேப்டாப் இருக்கு. மனைவி வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருப்பாங்க, குழந்தைகளை யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்க, தாத்தா டிவி பார்த்துட்டு இருப்பாரு, பாட்டி வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுல எல்லாருமே ஆன்லைன், ஆனா உறவுகள் மட்டும் ஆஃப்லைன்ல இருக்குது. நாம ஸ்மார்ட் போன் வாங்குறோம், ஆனா ஸ்மார்ட் ஃபேமிலியை உருவாக்குறோமான்னு கேட்டா அதை மறந்துடுறோம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நோய் கம்பேரிசன். இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு அதுல மாலத்தீவ்ஸ் போறாங்க, ஃபேஸ்புக்கை பாக்குறோம் அதுல BMW கார் வருது, யூடியூப்ல பாக்குறோம் கப்புள்ஸ் கோல் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனா அங்க யாருமே இஎம்ஐ போஸ்ட் பண்றதே கிடையாது. அவர்கள் யாரும் அவங்க குடும்ப சண்டைய ரீலா ஆக்குறதே கிடையாது. ஒப்பிட்டு வாழ்வது அப்படின்றது வாழ்க்கை அல்ல, ஒப்பிடுவது காட்சியை. ஆனா பணம் தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒரு நல்ல ஸ்கூல்ல ஒரு குழந்தைய சேர்க்கணும் அப்படின்னா பணம் வேணும், வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு பணம் வேணும், இல்ல வீடு வாங்கியிருந்தோம் அப்படின்னா இஎம்ஐ கட்டுறதுக்கு பணம் தேவை, மருத்துவ செலவு நிறைய ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது, பெட்ரோல், எல்லா இடத்துலயும் பணம் கண்டிப்பா ரொம்ப தேவை. இன்னைக்கு ஒருத்தர் சம்பாதிக்கல, 2 பேரும் ஒவ்வொரு லட்சம் சம்பாதிச்சாலுமே குடும்ப செலவை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் பெரிய நகரங்கள்ல. ஆனா பணம் இல்லாத குறையும் ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்க தான் செய்யுது. இப்ப நம்ம சில புள்ளி விவரங்கள் படி பார்த்தோம் அப்படின்னா 2019 2021 படி பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்க 94ல இருந்து 95% திருமணங்கள் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது விவாகரத்து மற்றும் பிரிந்து சேர்றது 1ல இருந்து 2% மட்டும்தான். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இந்திய குடும்ப அமைப்புன்றது ரொம்ப வலுவா இருக்கு. ஆனா அதே நேரத்துல பொருளாதார அழுத்தம், வேலை அழுத்தம், நகர வாழ்க்கையோட அழுத்தம் குடும்ப உறவுகளை புதிய புதிய சவால்களை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. நம்ம தாத்தா பாட்டி காலத்தை பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்னோம்ல, நம்ம சொன்ன மாதிரி ஏர் கண்டிஷன் தேவையில்லை, கார்லாம் தேவையே கிடையாது, இன்டர்நெட் வேணாம், மொபைலா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஆனா 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட பொறுமை இருந்துச்சு, விட்டு கொடுக்குற தன்மை இருந்துச்சு, நான் என்பதை காட்டிலும் நாம் என்ற உணர்வு அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்க தலைமுறையில வசதிகள் ரொம்ப அதிகமா இருக்கு, வருமானம் அதிகமா இருக்கு, தொழில்நுட்பம் அதிகமா இருக்கு, ஆனா நேரம் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது, உரையாடல் குறைஞ்சிட்டே வருது, பொறுமை ரொம்ப குறையுது. ஆனா வசதிகள் மட்டும் அதிகம் இருக்கும், மன நிம்மதின்றது அதே அளவுல அதிகரிக்கவே இல்லை, அது குறைஞ்சிட்டே இருக்கு. இப்ப நம்ம எல்லாத்துட்டையும் ஒரு சின்ன கேள்வி, பணம் இல்லாத எல்லா குடும்பமும் உடைஞ்சு போதா? கண்டிப்பா இல்லை. கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கவங்களும் குடும்ப விவாகரத்துக்கு போய் நிக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா காரணம் பணமா இல்ல நவீன வாழ்க்கையான்னு கேட்டோம்னா அது ரெண்டையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா உண்மையான காரணம் பார்த்தோம்னா புரிதல் இன்மை தான் ரொம்ப 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 பெரிய விஷயமா இருக்குது. ஒரு ஃபேமஸான ஒரு ஆத்தர் ஒரு 100 கப்புள்ஸ் வேர்ல்டு வைடு எல்லாத்தையுமே ஒரு இன்டர்வியூ பண்ணி அவங்ககிட்ட இருந்து எடுத்தப்ப அவங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறப்ப சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா நான் பேசுறதை என்னோட பார்ட்னர் லிசன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னதான். அதாவது நான் என்ன பேசணும் கூட இருக்க நபர் தொடர்ந்து கேட்கவே மாட்டாங்க, என்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, நான் என்ன சொல்ல வரேன்றதை கவனிக்கவே மாட்டாங்க, நான் ரைட்டு அப்படின்ற ஒரு ஈகோலே இருக்க மாதிரி தான் இருக்குது. அதுதான் குடும்பம் உடையிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல படிச்சது. ஸோ அப்ப புரிதல் இல்லாதனால நமக்கு உரையாடுதலே இல்லாம போயிடுச்சு, விட்டு கொடுக்குற மனப்பண்பு ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஈகோன்றது ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அப்ப என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாயிட்டே போகும். எப்படி நீயான நான் ஏற்கனவே சொன்னாங்கல்ல, எனக்கு 1 லட்ச ரூபா இருந்த மாப்பிள்ள தான் வேணும், அதே மாதிரி எனக்கு ஒரு 100 பட்டு 1000 பட்டு புடவை வேணும், டெய்லி ஒவ்வொரு நாளுக்கு ஒரு பட்டு புடவை கட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? அதே மாதிரி ஃபிளைட்ல தான் நான் இந்த லேண்ட் ஆகணும், ஹெலிகாப்டர்ல லேண்ட் ஆகணும், என்னோட மேரேஜ் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷனே போயிட்டு இருக்காரு. அப்ப முன்னாடி என்னன்னா காதலிக்கிறப்ப அந்த கனவுலாம் இருக்கும், ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கனவுன்றது உடையுது அப்படின்றத இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி திருக்குறள் நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா அன்பு மடலும் முறைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, அன்பா இருந்தால் எல்லாரும் உயர்கிறது, அறம் இருந்தால் உறவு நிலைக்கிறது. எனவே பணம் வாழ்க்கை நடத்துது, தொழில்நுட்பம் வாழ்க்கையை எளிதாக்குது, ஆனா திருமண வாழ்க்கையை நிலைநிறுத்துவது அன்பு, நம்பிக்கை, புரிதல், பொறுமை, மரியாதை, விட்டு கொடுத்தல். திருமண வாழ்க்கை கசக்கிறதுக்கு நவீன வாழ்க்கை முறை மட்டுமல்ல, பணம் இல்லாத குறை மட்டுமல்ல, இரண்டையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் குறைவதே உண்மையான காரணம். பணம் இல்லாத போது அன்பு வழிகாட்ட வேண்டும், பணம் அதிகமாக இருக்கும் பொழுது அகந்தை வரக்கூடாது. நவீன வாழ்க்கையே இருக்கலாம், ஆனால் குடும்ப வாழ்க்கை நவீனமாவதோடு மனிதநேயமும் வளர வேண்டும். ஸோ பணம் குடும்பத்தை நடத்த உதவுகிறது, நவீன வாழ்க்கை வசதியை தருது. ஆனா திருமண வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்துறதுன்றது அன்பு, புரிதல், விட்டு கொடுத்தல் மற்றும் தினமும் ஒவ்வொருவரும் ஒதுக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி டைம் தான். கண்டிப்பாக இந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களும் சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தாங்க. கண்டிப்பாக 1 மில்லியன் பட்டிமன்றம் சார்பாக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த பட்டிமன்றம் மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்தது. அனைத்து பங்கேற்பாளர்களும் தன் பக்கம் உள்ள விவாதங்களை சரியாக எடுத்து வைத்தார்கள். இதில் யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா மில்டன் ஐயா நடைமுறை வாழ்க்கை சிக்கல்களை மிக சரியாக எடுத்துரைத்தார்.
அது மட்டும் இல்ல, அவர் பேசும்போது அவர் முகத்துல இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்ற ஒரு 25 வயது இளைஞனை போல எல்லா வாக்குவாதங்கள், திருக்குறள், நாலடியார் என்று அனைத்தையும் எடுத்து வைத்தது மிகவும் அருமையாக இருந்தது. அதை உடைக்கிற மாதிரி அடுத்தது அவ அம்மா எமிமா வந்தாங்க. இல்ல முகேஷ் பேசினார். அவர் பேசின விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னார். ஆனா பாவம் தம்பிக்கு லைட்டா கொஞ்சம் பதட்டம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அதனால அடுத்த, அதாவது இதுக்குதான் நாங்க ட்ரையல் கூப்பிடுறது. சார் ரெக்கார்டிங் முடிச்சிட்டீங்களா?